வானொலி பெட்டிகளுக்கு முன்னால் அமர்ந்திருந்து இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்வை அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற அவ்வளவு நேயர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுக்குள்ளே நாம் வருகின்ற பொழுது இன்றைய ஒரு கருப்பொருளாக புராண கதைகளில் ஏராளமான யுத்தங்கள் நடந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைய காலத்திலும் கூட மனிதர்களும் நிறையவே யுத்தங்களையும் நடத்துகின்றார்கள், யுத்தங்களை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். இப்படியான இந்த வேளையிலே இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பற்றித்தான் சைவம் என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றி நாம் டாக்டர் அவர்களோடு கேட்க இருக்கின்றோம். இதற்கு சரியான பதிலை அவர் தருவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நேர்களும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். உங்களது கருத்துக்களோடு நீங்கள் உங்களை அழைக்கும் பொழுது நீங்களும் வாருங்கள். 5143544443 என்பது ஒரு இலக்கம். 4166139515 என்பது இன்னொரு இலக்கம். இந்த இரண்டு இலக்கங்களிலும் நீங்கள் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் இது. இப்பொழுது நான் எங்களுடைய டாக்டர் அவர்களுக்கு வணக்கம் சொல்ல போகின்றேன். வணக்கம் டாக்டர் அவர்களே. வணக்கம் தங்கா, வணக்கம் டைம் எஃப்எம் நேயர்களே. உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த ஞாயிறு மதிய வேளையில் இறையுடன் ஓர் உரையாடல் என்ற டைம் எஃப்எம் அலைவரிசையின் ஊடாக வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் இம்முறையும் ஒரு அருமையான தலைப்பை அதிபர் அடுத்து தந்திருக்கின்றார் வசீகரன். புராணக்கதை, புராண கதை, யுத்தங்களும் யுத்தங்களை போட்டிருக்கிற கடவுள் யுத்தம், கடவுள் யுத்தம், மனிதர் நடத்தும் யுத்தங்களும், கடவுள் நடத்தும் யுத்தங்களும் மனிதர் நடத்தும் யுத்தங்களும், இது பாவம் எது புண்ணியம், சைவம் என்ன சொல்லுகின்றது. சரி, முதலாவது இந்த இதில் வந்து புராணங்கள் என்பதை முதல்வருக்கா வரையறுக்க வேணும். புராணம் என்பது, புராணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களோட சமயத்தில் வந்து சொல்லுவார்கள் புராதனம் நவம். அதாவது அது ரொம்ப பழசு. பழைய புராணம் படிக்கிறாண்டாக்களை சொல்றது இதிகாசங்கள், பழங்கதை என்று சொல்றதுதான் பழங்கதை என்று சொல்லுவார்கள். இந்த புராணம் வந்தது வடமொழி சொல்லு. தமிழ்ல இதை சொல்வார்கள் இப்ப தொன்மம். தொன்மம், தொன்மம் என்ற சொல்லு புராணத்துக்கு காணப்படுகிறது. பழமையானது, பழமையான அதுல சொல்ல அது தொன்மம், அது பழமை. இந்த கதை பழசு, ஆனா அதுக்குள்ளே இருக்கின்ற கருத்து புதியது, நவமானது. புறா நவம், புறா நவமானது சொல்லுவார்கள் என்று கேட்டால் அது கருத்து பழசு, ஆனா அதுக்குள்ள இருக்கிறது விடயம் புதுசு. புதுசு எங்களுக்கு அந்த அந்த நேரம், அந்த நேரத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவர்கள் அது அந்த புதிய கருத்தை தரும். தான் அந்த புராணம். இதுதான் சொல்லுவார்கள் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சென்றால். சிவஞான செட்டியார் சொல்ல இப்ப புராணங்களை ஒதுக்குவதில்லை. இது புழுகு மூட்டை, இது பழங்கதை, இது ஆரியர் கந்த குப்பை, இது பிராமணர் கட்டின கட்டுக்கதை, இப்படி பல விதங்கள்ல சொல்றது உண்டு. இந்த புராணங்கள்ல வந்து நிறைய கதைகள் இருக்கு, லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். இப்ப எல்லாம் கதை சொல்றது இல்லையாக்கள், இப்ப எல்லாம் காலன் கலியுகம் மாதிரி இப்ப எல்லாம் டிவி போன் எல்லாம் இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் அதைத்தான் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதுல என்ன கதை வருகுதுண்டா அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பிள்ளை வளர்ந்து 14-15 சொல்லிக்கதான் விளங்கும். இந்த புராணம் வந்து நிறைய கதைகள் இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து அந்த கதைகள், சின்ன பிள்ளைக்கு அது கதை தான் இல்லையா? பிள்ளையார் வந்தார் லீலியண்டா ஒரு கதை, அது ஒரு கதை. சூரனை போய் முருகன் வதம் செய்தா ஒரு கதை, கதை அகலிக கதை, கதை இந்திரண்ட கதை, கதை கதையா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு. கொஞ்சம் வளர்ந்து வரைக்குள்ள அதைத்தான் பிறகு அவர்கள் பாட்டிலையும் படிக்கிறார்கள், நாடகத்திலே நடிக்கிறார்கள். எத்தனை நாடகம் நடிக்கிறது, நேரதர நடிக்கிற, ஹரிச்சந்திரன் நடிச்சது என்ன, மார்க்கண்டையரா நடிச்சது என்ன, ஜமனா நடிச்சது என்ன, நாடகங்கள் நடிச்சிருப்பார்கள். பாட்டுகள், ஏன் இந்த அரங்கேற்றங்களை போய் பாருங்க, அதில் வர்ற பாடல்கள், அபிநயங்கள் எல்லாம் புராண கதைகள், புராண அபிநயங்கள் தான். அபிநயங்கள், புராணங்கள், கதைகள். தேவார திருவாசகங்கள் எங்கட 12 திருமுறைகள், அதுல 11400 பாட்டுகள். அதிலே முதுதானே
ஓஹோ அவர் இப்படி முப்புறம் எரிச்சார், அவர் இப்படி ஜமனை உதைச்சார், அவர் இப்படி ராவணனை கைலாயமலையில கீழே ஓ நசுக்கினார், அவர் சந்திரனை தலையில சூடினார், கங்கைய தலையில சூடினார், ஓ மானை கையில தரிச்சார், ஓ திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தார். ஓ அப்படி எல்லாம் நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. இதுல இந்த நடனங்கள்ல இந்த அபிநயங்களை பிடிச்ச காட்டுவார்கள். அப்ப எங்கட தேவார திருவாசகங்கள்ல இருந்தே திருமறைகள்ல இருந்தே புராணங்களை எடுத்துட்டா அங்க பாட்டே இல்லை, ஆட் வெறும் மட்டதான் இருக்கு. ஓ ஓ புராணங்களை ஒதுக்கலாம். ஓ அது மிக முக்கியமான விஷயம். எப்படி அதுல இருக்கிற கருத்து புதுசா இருக்கண்டா, எங்களுக்கு பாட்டு தெரியும். பிள்ளையார் துதி, ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஈட்டனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை ஞான கொழுந்து. அது என்ன ஞான கொழுந்து? அதுதானே ஞான பழம் என்று கேள்விப்பட்ட, அது கேள்விப்பட்ட நல்ல முத்தி முதிர்ந்து நல்ல பழம். இது ஞான கொழுந்து. அதான் ஆரம்பம். பிள்ளையாராக ஆரம்பமோ இல்லை, அதான் ever fresh, the wisdom, the ancient wisdom that is ever fresh today. எப்பவும் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. புராணம் அப்படித்தான். It's an ancient wisdom in stories. Ancient wisdom in stories, but it's ever fresh for current day life. இந்த வாழ்க்கை அதை பிடிக்க வேணும். அதுல ஒரு சிறப்பு ஹெர்மெனியூட்டிக்ஸ் என்று சொல்றது. ஹெர்மெனியூட்டிக்ஸ் அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ள கலை இருக்குது, நடனம் இருக்குது, இசை இருக்குது, நாட்டியம் இருக்குது, கூத்து இருக்குது, தத்துவம் இருக்கு, பொழுதுபோக்கு இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு கேரக்டர் பில்டிங், கேரக்டர் வேல்யூஸ் அதுக்குள்ளால போகுது. தர்மத்தின்படி நிக்கணும், பிள்ளை செய்யப்படாது. தர்ம தோல்வி வந்தாலும் வெல்லலாம், சோதனை வரத்தான் செய்யும். ராமரே காட்டுக்கு போனவர் தான். கடவுளே மனுஷனா பிறந்தாலும் காட்டுக்கு போனது. அப்ப கஷ்டம் வரும், ஆனா தர்ம வழியில நிக்க வேணும். அப்படித்தானே? அப்படித்தான் தர்மத்தின் சூது கவம் இருக்குது. அப்ப கடைசியில் தர்மம் வெல்லும். அந்த விதமான வேல்யூ, உண்மை பேசுறது, அது இதுகள் எல்லாத்தையும் வந்து வேல்யூ, value education, the character building, stories, amusing stories, amazing pastime, art, expression in the art forms as songs, dramas, dances, அபிநயம், கூத்து, நாட்டார் கலை, எல்லாம் இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ள தத்துவமும் இருக்கு. தத்துவம் இருக்கு. ஹெர்மெனியூட்டிக்ஸ் தத்துவம் வரும், பிலாசபி வரும், இறையியல் வரும், ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும். வயசான காலத்திலையும் சின்ன பிள்ளைகளை சொன்ன கதை தான், ஆனா 90 தொண்டு கிளத்திலையும் அது நிற்கும். அப்படியே நிற்கும். நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க தங்கா, ரெஸ்ட் ரூமுக்கு போனாச்சுட்டு வெப்பம், எழும்பி நடக்க இயலாது, தூக்கி இருக்கிறதுக்கே 4 பேர் வேணும். சும்மா மெண்டெல்லாம் சாப்பிடாது, அடிச்சு போட்டு அப்படி கரைச்சி ஊத்தினா கொஞ்சம் போகும். வெளியில வந்தா துடைக்க கூட இயலாது, யாராவது டயப்பர் போட்டு மாத்தி விட வேணும். அங்க இருந்தாலும் கூட சிவசிவா ராமராமாண்டு கொண்டு இருக்கலாம் இல்லோ, இருக்கத்தான் வேணும். அப்ப கடைசி வரைக்கும் வருகுதல்லோ, அதுதான் இவ ஃப்ரெஷ். பழசுதான், ஆனா ஆரம்பத்துல கொடுத்துட்டா அது கடைசி டெத் பெட் வரைக்கும் அங்க நிக்குது வருகிறது. இதுதான் புராணம். இந்த புராணங்கள்ல மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒரு யுத்தம், செருகண்டு சொல்லுவேன். செருகண்டா யுத்தம், சண்டை போட்டி, சண்டை. அழகான அந்த என்ன முழுதும் என்ன கந்தர் இளங்காரத்திலையும் வரும் செருவை செட்ட என்று வருகின்றது. அந்த செருகண்ட யுத்தத்தை மாணிக்கவாசர் ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த யுத்தத்தை அவர் இந்த கடவுள் யுத்தத்தையும் சொல்லல, மனிதர் யுத்தத்தையும் சொல்லல. இது இன்னொரு வகையான யுத்தம் தாங்க. ஈனமில் குருமி செருவினிற் பிழைத்தம், ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். இதோ கிருமி சண்டையா, கிருமிகளுக்குள்ள சண்டை. கிருமியாண்டா நுண்ணுயிர், மைக்ரோப்ஸ், அதுகளுக்குள்ள பெரிய யுத்தம். ஆனா ஒரு உண்டு போட்ட இது நோய் தர்ற கிருமி இல்ல, கொல்லாத கிருமிகள் இல்ல. ஈனம் இல், குற்றம் இல்லாத, குற்றம் இல்லாத. அது என்ன கருக்கட்டுல சொல்ற,
எத்தனையோ மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் வந்து ஓ ஒரு முட்டையை சூழ நின்று ஓ அந்த முட்டைக்குள்ள போறதுக்கு எல்லாமே தொலைக்க பாடுபட்டு சண்டை பிடிச்சு ஒன்றுதான் போய் கருவா வருகிறது. ஆட்டா 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 அப்ப அதை சொல்லுவார், ஈனமில் கிருமி செருவி நெற்பிழைத்தம். ஓ அங்கே சண்டை வாங்கி விட்டு சண்டை அங்கே ஒரு மதி தான்று இருமையிற் பிழைத்தும் இருமதி தன்னில் மலர் பிழைத்து அப்படி ஒன்றா தெற்கட்டல்ல இருந்து நடக்கிற தப்பி பிழைக்கிற அபாயங்களை சொல்லி கொண்டு. அப்ப எங்களுக்கு இப்பதான் விஞ்ஞானத்துல தெரியும் ஒரு முட்டை இப்படி பல விந்தணுக்கள் எல்லாம் போட்டி போட்டு ஒரு விந்தணு உள்ள மாணிக்க அப்பவே சொல்லி போட்டேன். எப்படி ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் பிழைத்தும் அந்த கருக்கட்டல்ல அப்படி வந்து வருகிறது. அப்ப செருகண்டது யுத்தம். இது ஒரு யுத்தம். இது மாதிரி எத்தனையோ யுத்தங்கள் இருக்குது எங்களுக்கு. கடவுள் புராண கதைகள்ல பார்த்தோம்னா இப்ப கட்டடியில நடந்தது என்ன, முருகப்பெருமானுடைய சூரன் போர் பார்த்தாலே ஏதோ சூரன் ஒரு தினம் வச்சு ஆட்டி ஆட்டி போய் வேலை குத்துறாரு. அது சேவலை வந்தது மயில வந்தது கடைசி முடிவு. கன யுத்தங்கள் ராமாயணத்துல ராவணனை ராமன் வதைச்சார், கிருஷ்ணாவளத்துல நரகாசுரனை வதைச்சார். ராமாயணத்தில் ராமன் வதைச்சதுக்கு சொல்லி போட்டோம் நாங்கள். அது ராமர் ஆரியர், வடக்குல இருந்து வந்தவர். ராவணன் எங்கட முப்பாட்டன் எங்கடையா அவன் வந்து ராவணனை கொண்டுட்டான். நாங்கள் இது என்ன விடப்படாது. கிருஷ்ணர் நரகாசுரனை வதைச்சாலும் அதே கதை தான். நரகாசுரன் நம்முடைய ஆள், நம்ம அப்ப நாங்கள் திராவிடர். அப்ப நாங்கள் ஆனா இல்ல முருகன் தான் பிரச்சனை. முருகன் நம்மடையாளண்டாச்சு. சூரன் என்ன செய்ய நம்மடையாள விதைச்சான்னு சொல்லலாம். இந்த விதமான அர்த்தங்கள் எல்லாம் தப்பா அர்த்தங்கள், அர்த்தம் இல்லை என்றால் எங்கேயோ இடிக்கும். உண்மையான அர்த்தங்கள் வந்து நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக ஒன்றை சொன்னால் குருஷேத்திர யுத்தம் ஒன்று இருக்கு. அதை சொல்ல வேற பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லுவார், தர்மக்ஷேத்ரே குருஷேத்ரே என்று பேர். கஷேத்திரம் என்றா இடம், கஷேத்திரம் வேண்டா இடம். குருஷேத்திரம் சொல்றாருன்னு சொன்ன தர்மக்ஷேத்ரே குருஷேத்ரே. தர்ம பூமியில குரு பூமியில நடக்கிற யுத்தம். அப்ப கஷேத்திரம் எது என்று கேட்கறது சொல்றாரு. கஷேத்திரம் இந்த உடம்பு, சேத்திரக்ஷன் நீ ஆன்மா. அப்படி இருக்கு. உடம்பும் ஆன்மா. எங்கட உடம்புல தான் அந்த யுத்தம் நடக்குது, எங்களுக்குள்ளேதான் நடக்குது. அங்க அந்த யுத்தத்துல இருக்கிற ஆளாருன்னு பார்த்தா சேத்திரக்ஷன் யுத்தத்தை நடத்துறவன் எங்கட ஆன்மா. ஆன்மா எண்ணத்தோட யுத்தம் போடுது, எண்ணத்தோட யுத்தம் போடுது. இந்த கௌரவாதி சேனைகளோட யுத்தம் போடுது. அப்ப ஆன்மாவை பார்த்தா 5 பேர். ஆன்மாவுக்கு 5 பேர் தான். அங்க பார்த்தா 100 பேர் மக்கள். அப்ப பெரிய சேனை, பெரிய சேனை. அப்ப இவர் யுத்தம் போடுறார். போடேக்கெல்லாம் யோசிப்பார், இது யுத்தம் போட்டு பெரிய யோசனை இல்லை, விடுவான். அர்ஜுனன் சொல்றான் நான் தொடக்கத்துல, ஐயோ இது என்ன வேண்டாம் அப்படின்னு நாங்களும் யோசிக்கிறது. சிச்சி இந்த பொலிட்டிக்ஸ்ல போய் சரி வராது அப்படி யோசிக்கிறதா? அப்படி யோசிச்சாங்க அல்ல, அப்படி இல்லை. You have to do it. கண்டிப்பா செய்யத்தான் வேணும். இது உண்ட தர்மம் என்று சொல்லி அதுல யுத்தம். அதான் அங்கட யுத்தம். அங்க யுத்தம் என்றால் அங்க என்ன நடக்குது யுத்தத்துல பாத்தீங்கன்னா துரியோதனாதிகளுக்கு பெரிய சேனைகள் எல்லாம் இருக்குது. ஆனா அர்ஜுனனுக்கு யார் இருக்கிறது? ஆக 4 பேர் தான். கிருஷ்ணர் கடவுளை பிடிச்சு வச்சு கடவுள் உங்களை கொண்டு வந்து வெட்டி விழுத்த மாட்டாரு. கிருஷ்ணர் வந்து அங்கே ஏதாவது சக்கராயுதம் போட்டு வரும். சும்மா அதுல இருந்தாதான். அதுதான் அது. நீங்க தான். ஆனா கடவுளை வச்சிருக்க வருவாங்க. கடவுளை வச்சிருந்தா எல்லாம் வெல்லலாம். கடவுளை இங்க வைக்க வேணும் இருக்கு. முன்னுக்கு வைக்க வேணும். கிருஷ்ணா அந்த அர்ஜுனா அந்த தேர்ல என்ன செய்தார்? அப்படியே கடிவாளத்தை அவற்ற கையில கொடுத்துட்டு கடிகாலத்தை அவற்ற கையில கொடுத்துட்டார். நீர் ஓடுற பாட்டுக்கு ஓட்டும், நடத்துற இடத்துல நடத்தும், எங்க கொண்டேலுமோ அங்க கொண்டே விட, யாரோட சண்டை பிடிக்கணும் நீர் விட நான் நடத்துறேன்.
நாங்கள் அப்படி விடுறேன் ஓ கடவுளை பின்னுக்கு இருத்தி போட்டு ஓ நாங்க முன்னுக்கு பின்னுக்கு இருத்தி போட்டு ஓ நாங்கள் முன்னுக்கு இருந்து கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு ஓட்டோம். நான் நிற்கிற இடத்துல தான் போவேன், போக விடணும். நான் நிற்கிறது தான் செய்வேன். நீர் பின்னுக்கு பின்னுக்கு வச்சிடுறது அதான் நாங்கள் கலை பேர் ஓ செய்வோம். ஓ ஓ செய்தால் அதுல 2 விஷயம் இருக்கு. குதிரை ஓட்டுறது மட்டும் இல்ல, ஓ குதிரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, ஆ. தேர் ஓட்டுறது மட்டும் இல்ல, ஓ காண்டீபம் என்ற வில் இருக்குது, வில்லு ஆம்பெடுத்து யுத்தம் விட வேணும், அங்க இருந்து வந்து கொண்டும் இருக்குது. ஓ எவ்வளவு கடினமான செயல், ஓ இதுக்குள்ள ஈஸியான வேலை. ஓ பின்னுக்கு இருக்கிறவரை முன்னுக்கு விட்டுட்டு ஓ நீங்க காண்டீபத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களுடைய ஆக்ஷன் கர்மயோகம் அதை ஓ. செய்யுங்க. ஓ இதுதான் நாங்க செய்ய வேண்டிய யுத்தம். ஓ அப்ப நான் அதாவது எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன்னு சொல்றாங்க. ஓ ஓ ஆனா யாராவது நல்லா இருக்கண்டா சிவசிவாண்டா அவர் செய்விக்கிறார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவ்வளவு அப்படி அவரை முன்னுக்கு வச்சுட்டு ஓ அவர் செலுத்துற இடத்துல செலுத்துவார், ஓ அவர் காப்பாத்துவார். ஓ அவன் அர்ஜுனனுக்கு ஒரு கர்ணன் இந்த நாகாஸ்திரம் நேர வருகுது, மேலால் எங்க நெட்டி போட்டு அமர்த்தி விட்டார். அப்படி காலையில ஒட்டு விரல அம்மத்தினர் ஓ தேர் அப்படியே கீழே போட்டு கீழே அப்படியே முடியோட போட்டு, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போட்டு. ஓ ஆ ஆ இல்ல. ஆ அப்ப இந்த யுத்தங்களை ஓ யுத்தம் வேண்டா இதுதான் நாங்கள் தான் யுத்தம் நடத்துறோம். ஓ இந்த யுத்தம் இந்த உலக விடயங்கள் எல்லாத்திலயும் நடக்குது. ஓ வீட்டுல நடக்குது, பிள்ளைகளோட நடக்குது, மனுஷியோட நடக்குது, காதகப்பரோட நடக்குது, வேலையில நடக்குது, சமூகத்துல நடக்குது, அரசியல்ல நடக்குது. உள்ளுக்குள்ள வேற இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், வெளியில தெரியாது, சொல்லவும் இல்லாது. காமம் இருக்குது, கோபம் இருக்குது, குரோதம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, அப்படி எல்லாம் இருக்குது. இது எல்லாரோடையும் நாங்க யுத்தம் செய்ய வேணும். ஓ சும்மா சரண்டர் கைதுகேல ஓ ஓ ஓ கைதுகேல அது மனுஷிக்கு அறிவாண்டு சொல்லுவா. ஏன் அம்மாவுக்கு அப்படி செய்யற கூடாது கூடாத நீ ஏண்டா சில பேர் ஐயோ மனுஷி சொல்லி போடுறது. அம்மா வந்து சொல்லுவா, இவ என்ன இப்படி செய்யற, அவருக்கு என்னண்டு நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிற. எல்லா இடத்திலையும் தர்மத்தை பிடிக்க வேண்டும். ஓ ஓ தர்மத்தை பிடிக்க வேண்டும். தர்ம வழி, அதான் தர்மக்ஷேத்ரே குருஷேத்ரே ஓ ஓ என்று சொன்னது. இந்த கஷேத்திரம் என்றது யுத்தம் எங்க நடக்குதுண்டா, கடவுள் யுத்தம் இங்கதான் நடக்குது. கடவுள் ஒன்றும் யுத்தம் செய்கிறேன், அவர் எங்களோட இருக்கிறார். இருந்து நாங்கள் அவரை முன்னுக்கு வச்சு அவரோட பொறுப்பை கொடுத்தோம்டா நாங்கள் யுத்தத்துல வெல்லலாம். நாங்கள் தான் அம்பைய வேணும், நாங்கள் தான் போரிட வேணும். நாங்கள் அவரை பின்னுக்கு இருக்க மாட்டோம், ரொம்ப அவஸ்தப்படுவோம். வர்ற அம்புகள் அங்க இங்க தைக்கும், காயப்படும், காயப்படுத்தும், மயக்கப்படுத்தும், மற்ற இதுகளை ஓட்டுறதுல திசை மாறும். அப்படி நிறைய பிழை வரும். எங்கட பார்வை கொஞ்சம் தான், கடவுளுக்கு அப்படி தூர நோக்கம் தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். இதுதான் அந்த யுத்தம். அப்ப சூரபன் மண்ட யுத்தம் என்ன, இதே மாதிரி தான், அது வேறொரு வடிவம். அது வேறொரு வடிவம். பார்த்தா 3 பேர், சூரன் இல்ல, சூரனோட 2 பேர் இருக்கணும். யாரு, சிங்கமுகன், மற்றது தாரகாசுரன், அதெல்லாம் வருகுது. அப்ப என்ன நடக்குது, அங்க 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. முதல் விழுத்தோனும் மாயை, 2வதா விழுத்த வேணும் கர்மத்தை, 3வதா ஆணவம், பொல்ல கொடியது. ஆணவம் அழியாது, அதான் சேவலும் மயிலும் வந்திருக்கு. அங்கால வந்து அடங்கி நிற்கும், அடங்கி நிற்கும். இது எல்லாம் நீரும் நானும் விட்டு விழுத்தேல வந்து ஆணவத்தை கடவுள் தான் வர வேணும். அதுக்கு தான் இது அவர் தான் வர வேணும். அவர் தான் இந்த மலங்களை அழிக்கிறது. நானும் நீரும் சும்மா இருந்தோன்னு சொல்லுவேன். மனம் அது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டாமண்டே சொல்றவன் நல்ல கருத்தா தான் இருக்கு. எப்படி மனம் செம்மையா இருக்குன்னு யாராவது வந்து சொன்னா நல்லா இருக்கு. என்னண்டு மனத்தை செம்மையா இருக்கிறது. அப்ப நாங்கள் முயன்றாலும் அவர் அருள் வந்தாத்தான் அங்க. அப்ப இது ஆன்மாவினுடைய பகைகள், இது கடவுளுடைய யுத்தம். கடவுளுடைய யுத்தத்துக்கு நீங்கள் கடவுளை முறைப்பட வேணும், கடவுளை ஒப்புவிக்க வேணும், கடவுளுக்கு பின்னால் அவரை காவி கொண்டு ஓட வேணும். அப்பதான் இந்த பதம் நடக்கும். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, திரிபுர தகனம். திரிபுர தகனம் இருக்குத்தானே, அதை சொல்லுவார்கள், திரிபுர தகனத்தை சொல்லுவார்கள். வடிவா திரும்ப 3 புறங்கள் இருந்ததா, சிட்டிஸ், ஃப்ளையிங் சிட்டிஸ். புறம் என்றாலே சிட்டி, புறம். அந்த புறமண்ட சிட்டியில இருந்ததான் சிங்கப்பூர, அனுராதபுர எல்லாம் வந்த. சிங்கப்பூரம் தான் சிங்கப்பூர் ஆயிடுச்சு.
ஓ ஓ மகாபலிபுரம் புறம் என்றாலே சிட்டி. அனுராதபுரம். அந்த புறத்துல இருந்துதான் ஓ பரோ வந்தது. ஸ்காபரோ. ஆடா அது இங்கேயும் வந்துட்டு. பீட்டபரோ, பீட்டபரோ, ஸ்காபரோ, பீட்டபரோ, பீட்டபரோ, மற்றது அப்படியெல்லாம் இருக்கு. எடின்பெரோ, எடின்பெரோ, அந்த பரோ எல்லாமே சிட்டி. அந்த புறத்துல இருந்து வந்தது இல்ல. இது ஃப்ளையிங் சிட்டிஸா. மூன்று, ஒன்று தங்கம், ஒன்று வெள்ளி, ஒன்று இரும்பு. இரும்பு மூண்டும் இருக்குமாம். மூண்டும் உற்று குறிப்பிட்ட நேரத்துல ஒற்று நேர்கோட்டுல வருமா. அந்த நேரம் ஆறாவது ஒற்று வேப்பனை பாவிச்சு அப்படி விட்டால் அடிச்சு விட்டுலாம். போய் சிவபெருமானிட்ட சொல்லி சிவபெருமானிட்ட எல்லாரும் உடன்பட வச்சாச்சு. வந்தாச்சு. வந்தா பெரிய தேர் ஒன்று செய்து வச்சிருக்கேன் அவருக்கு. மேரு மலைய கொடுத்தாச்சு. வாசிக அது நானா கொடுத்தாச்சு. வஸ்திரங்கள் எல்லாம் இருக்குது. இடபம் ஏறவனும் தானே திருமால் வந்து குனிஞ்சு நிற்கிறார். இடபம் ஏறுறதுக்கு அவர் ஏற போனார். தேர் உடைஞ்சிட்டு. இறைவன் அளப்பரியவன். நாங்க கொடுக்குற வெஹிக்கிள்கள்ல ஏற்றே இல்லாது. அதுதான் அந்த மெயின் பாயிண்ட். முப்புறம் வந்தது. அப்படி பார்த்தேன். ஒரு நோக்கு எரிஞ்சு போய் ஓரம்பு கண்ட ஈரம்பு கண்டில ஓரம்பு மிகையன்றும் தீவிர என்று வரும். அதாவது உடம்பு தான் அவருக்கு வச்சிருந்த அது கூட மிஞ்சி போச்சு. அப்படியே கிடக்குது. விட இல்லை. இப்ப இறைவனுக்கு காரிய மாற்றத்துக்கு கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. அவருடைய சித்தம் போதும். எண்ணம் இன்னும் நேர் கோட்டில் வரணும். 3 கோட்டை பக்குவனில வரணும் ஐயா. சும்மா போய் எல்லாருக்கும் பொசுக்க இல்லாது. கடவுளை எல்லாருக்கும் முத்தி கொடுத்து அனுப்பலாம் தானே என்று கேப்பினோம். சூரியன் உதிக்குது. எல்லா தாமரையும் பூக்குதா? இல்லையே. அந்த பக்குவத்தில் இருக்கிற தாமரை தான் பூக்குது. பிஞ்சு மொட்டெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்படியே கிடக்குது. அது மாதிரி தான் எங்களுக்கும் எங்கட புறப்புறப்பு இந்த அனுபவம் அதுக்கூட வந்த அனுபவம் முதிர்ச்சியால இந்த ஆண் மரபு கொஞ்சம் பக்குவப்பட்டு வர வேண்டும். பக்குவப்பட்டு வந்து ஒரு சரணாகதி நிலை வந்து ஆற்றேன மையா அரணே ஒவ்வொன்று போட்டி புகழ்ந்து இருக்கிற அந்த நிலை வரைக்குள்ளதான் அங்க அந்த நேர்கோட்டுல வந்துட்டு தண்டு அர்த்தம். பொய்கட்டு மெய்யா அது திருவார்கள் மலை பரிபாகம் பக்குவமா வந்துட்டுது. சமையல் வெந்துட்டுது. இனி இறக்கலாம். அந்த நேரத்துல தான் அவர் வருவார். அவர் வருவார். அப்ப அந்த நேரத்துல அவர் வந்து வந்தார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. அடுத்தது சிவபெருமான் நஞ்சு விளங்கினார் என்று சொல்றார். அதுக்குன்னு சொல்லி வினவிருந்து உண்டது நஞ்சென்று உரைப்பர் உணர்விலர். நஞ்சுண்ட கண்டன் அது உணர்வில்லாதவர்கள் சொல்லுறது. அதில் எல்லாம் விஷேட அர்த்தங்கள் தத்துவம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கடவுள் யுத்தம் என்றா ஏதோ நாங்கள் கடவுள் ஏதோ எங்களுக்காக கம்பெடுத்து கொண்டு ராக்கெட் லாஞ்சரும். ஆனால் கடவுள் வாரதண்டா ஒரு தேர் கட்டி கொடுத்ததுதான் வேறு வேறண்டா. அதை கடவுளை இப்படி செய்ய வேறண்டா எங்களுக்கு ஏற்ற வேற நாங்களும் அதை எழுதி கொடுத்தது கதையாக கொடுத்தோம். அந்த கதைக்கு கதை, படத்துக்கு படம், நாடகத்துக்கு நாடகம், நடனத்துக்கு நடனம், இசைக்கு இசை, பாடலுக்கு பாடல், தத்துவத்துக்கு தத்துவம், ஆன்மீகம் எல்லாம் அதுக்கு தர்மம் அதுக்குள்ளெல்லாம் அதுக்குள்ள புதைந்திருக்கிறது. இதுதான் புராணங்கள். நாங்க நடத்துற யுத்தம் வேறு. எங்கண்ணா மனிதர்களுடைய யுத்தங்கள், நாடுகளுக்கு இடையில யுத்தம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில யுத்தம், இஸ்ரேலுக்கும் சிரியாக்கும் இடையில இப்ப எல்லாம் நடக்குது. இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம். கொஞ்ச நாளுக்கு இலங்கையில யுத்தம். இப்படி எல்லாம் இது மனிதர்கள் நடத்துறது. பொதுவாக ஒரு கூட்டத்தார் இருக்கிறது. இந்த யுத்தம் எல்லாம் போய் சமாதானம் பெற வேணும். ஏனென்றா யுத்தத்தினால மக்களுக்கு நிறைய அழிவு. இது பகவத்கீதையிலேயே அர்ஜுனா சொல்லுவார். ஆனால் நீங்கள் என்னத்தைத்தான் கத்தினாலும் நடக்கிற யுத்தம் நடக்கத்தான் வேணும். நடந்துதான் தீருமோ எல்லாம் இறைவனுடைய சித்தப்படி நடக்கும். இப்ப நடக்கிறதும் அதுதான். அவருக்கு தெரியும் எங்கெங்க கணக்கு தீர்க்கணும். ஒரு யுத்தத்தால ஒரு கொஞ்சம் லட்சக்கணக்கான மக்களின் கூட்டு கர்மா அங்க தீரு. நாங்கள் கூடாத எல்லாத்தையும் நாங்கள் இங்கால போட்டுட்டு நல்லது எல்லாத்தையும் இறைவனை ஏற்றி சொல்ற மரபு இருக்கு சைவத்துல. நல்லது கெட்டது என்பது ஒரு நிலைக்கு மேல வந்து பார்த்தால் எல்லாம் இறைவன் செயல். அவருடைய இதன்படிதான் நடக்கும் அவருடைய செயல். அப்ப சைவம் சொல்லும் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார். பொய்மைவர் தான் மெய்யவன். சோதியுமா இருளாயினார். ஆப்போசிட்.
மற்றது துன்பமுமாய் இன்பமாயினார். இறைவன்டா இன்பம் தான் இல்லை, துன்பமும் அப்படி துன்பம் இருக்குதோ. பாதியுமாய் முற்றுமாயினார். அவர் பரவுரையா இருக்கிறதும் அவர் தான், பூரணமும் அவர் தான். பந்தமும் வீடுமாயினார். அவர் தான் எங்கட கட்டு பந்தம், அவர் தான் எங்கட விடுதலை. ஆதியும் அந்தமும் ஆகினாருக்கு அடப்பு சுண்ணம் அடித்து நாமே என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த நல்லது எல்லாத்தையும் யுத்தம் கூடாது, யுத்தம் செய்கிறது மனுஷர். இது வந்து பாவத்தின் வேலை, கடவுள் செய்கிறது நல்ல வேலை, அப்படி எல்லாம் இல்லை. பார்த்தால் எல்லாம் அவர்தான். கேள்வி வந்து பார்த்தால் அது இறைவன் முனிவும் பரிவுதான் என்று சொல்றது. அவர் கோபத்தில் செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கும் நன்னோக்கத்தில் செய்கிறது தான். நாங்கள் சத்தம் போடுறதா, ஐயோ அழியுது போதண்டு. சின்ன பிள்ளைகள் என்னுடைய கிளினிக்கு வேக்சினுக்கு வரைக்குள்ள ஊசி போட கத்துற மாதிரி நாங்களும் சத்தம் போடுறோம். ஆகவே இதில் பாவ புண்ணியங்கள் என்பதற்கு அப்பால இறைவன் செயல் எல்லாத்துக்கும் பின்னாலே அவருடைய சித்தம் இருக்கின்றது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவை இப்படித்தான் இந்த சைவம் யுத்தங்களை, மனித யுத்தங்களையும் கடவுள் யுத்தங்களையும் இந்த புராண கதை யுத்தங்களையும் சொல்லுது. எல்லாம் நிறைய அதுக்குள்ள தத்துவம் இருக்கு, தத்துவங்கள், நடைமுறைகள், சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய. அதற்குத்தான் இந்த கதை. இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பகவத்கீதை, இந்த யுத்தம் எல்லாம் சொல்லுவோம். சொல்றது இருந்துட்டு அது படிக்கத்தான் வேணும். கத்தியா தூக்கியாச்சு, நீ வெட்டத்தான் வேணும். படிக்கிற பிள்ளைக்காக தான் சொல்றது, நீ படிக்கத்தான் வேணும். ஆனால் நாங்கள் தத்துவத்தை விட்டுட்டு கதையோடைய இல்லை நிற்கிறோம். அது கதையை முதல் பிடிக்க வேணும். கதையே விட்டுட்டு இருக்கிறார்கள் இல்லை இருக்கிறாங்க. தத்துவத்தை சொல்றது கொஞ்சம் கஷ்டம். கண்ணதாசன் படித்தால் என்ன, புரியாமல் சொன்னாலே என்ன சித்தாந்தம் அப்படி சொல்றதே கஷ்டம். இப்ப நேரம் ஒரு தத்துவ கிளாஸ் எடுத்து பாருங்க, அன்பரெல்லாம் வந்து கேட்டார் சிவஞான போத வந்து கொஞ்ச நாள்ல கேட்கறதும் கேட்காம போயிடும். அப்படிதான் இருக்கு. அத கதைகளோட சேர்த்து சொல்றது பரவாயில்லை. ஆனா கணவர் கதையே விட்டுட்டு இருந்தா அதுக்கு தத்துவம் அங்க போறது. தத்துவம் போச்சு, கதையும் போச்சு. அப்படித்தான் இருக்கு. ரொம்ப நல்ல விடயங்கள். நாங்கள் நேரலை முனைப்போமோ? நிச்சயமாக. புராண கதைகளில் வந்த யுத்தங்களும் கடவுளை முன்னிறுத்தி நடந்த யுத்தங்கள், அது புராண கதைகளிலே இடம்பெற்றது. மற்றது மனிதர்கள் செய்கின்ற யுத்தங்களுக்கான கருத்துக்களை பற்றி மிக அழகாக ஒரு ஆன்மீக விளக்கம், தத்துவங்கள் நிறையவே இருக்கின்ற எமது புராண கதைகள் யுத்தங்களிலே அது எப்படி எல்லாம் இருக்கின்றது, தத்துவத்தை வழங்குவதற்கு கதைகள் எப்படி புனையப்பட்டது என்பதைத்தான் மிக அழகாக ஒரு ஆன்மீக கருத்தோடு டாக்டர் அவர்கள் விளங்கப்படுத்தியிருந்தார்கள். நேயர்களே, உங்களுக்கும் நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இனிமேல் உங்களுடைய விசேட கருத்துக்களோடும் நீங்களும் வாருங்கள். 514735 4443 416 613 9515 இந்த கருத்துக்களோடு இந்த இலக்கங்களின் ஊடாக உங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது நீங்கள் இணைந்து எங்களுக்கு தாருங்கள். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு முதல் நேரை இணைக்கப் போகின்றோம். எங்களுடைய ஒரு அன்பு நேராக இருக்கின்ற ஆண்டன் கிறிஸ்டியை இணைப்போம். வணக்கம் ஆண்டன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஆண்டன், சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. நீங்க சொன்னது சரிதான். ஏனென்றா இந்த புராண கதைகள் எல்லாம் புராணம், அதுக்கு இங்க புராணமும் புதுசு பழசும் புதுசும் ஒன்றா சேர்ந்திருக்கிற அந்த விளக்கம் சரியோன்று எனக்கு விளங்க இல்லை. ஏன்னா புராணமும் நவமும் ஒன்றாய் சேர்றது, அது அந்த அந்த கருத்து சரியா வருதோன்று எனக்கு சந்தேகம். அடுத்ததாக புராண கதைகள் இதுக்கு முதல் யுகத்திலேயும் அதற்கு அடுத்த யுகத்திலேயும் கம்பராமாயணமும்
அதுக்கு முதல் யுகத்துல ராமாயணமும் நடந்தது என்று சொன்னார்கள். அப்ப அப்படி ஒண்ணு நடக்க இல்லை. அது ஆவிக்குரிய யுத்தம், அதாவது மனுஷனுக்கும் ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் தீய சக்திக்கும் இடையில நடக்கிற யுத்தம் தான் என்று சொன்னது அது பொருந்தக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பைபிள்லையும் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி எச்சரிக்கையாக எங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதோட பாட்டுக்கு அது சரியா வருகிறது. ஆனா இந்த புராண கதைகளையே நாங்க சொல்லிக்கொண்டு அதுல புராண கதையிலேயே எத்தனையோ இழிவான கதைகள் இருக்கு. சின்ன பிள்ளைகளை வச்சு சொல்லி கொடுக்கலாத கதைகள். நீங்க நான் இந்தியாவில போயின நேரம் அங்க கடவுளார் கதைகள் ஒரு பெரிய புத்தகமே அடிச்சு விட்டுருக்காங்க. அந்த புத்தகத்தை வாசிச்சா அடல்ட் ஒன்லிதான் வாசிக்கலாம், குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. அது ஏனென்றா அவ்வளவு கதைகளை அதுல இருக்குது, அது புலியான கதைகள். இந்த உதாரணத்துக்கு இந்திரன் கதையை எடுத்து நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லல. அது அகலியோட எப்படி கள்ள உறவு வைத்ததை அதுக்கு கிடைச்ச தண்டனையும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதையே நான் அந்த இந்திரனை கொண்டு போய் திருக்குறள்ல இந்திரனை சாலும் கரி என்று சொல்றதுக்கு விளங்க அத இந்திரனை பற்றி கொடுத்திருக்கிறாங்க. அது சரியான விளக்கம் போல. ஒரு நாளைக்கு திருக்குறளை பற்றி படிக்கிற நேரம் அதை பார்ப்போம். ஏனென்றா இந்திரனுக்கும் அந்த இந்திரனான அந்த ஒரு உபமானமா கொண்டு வர முடியாத அந்த இந்திரனை கொண்டு வந்து திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல சொல்லியிருப்பார்ன்றது சந்தேகம். அது போல அடுத்தது அது திருக்குறள்ல தானே இருக்குது. திருக்குறள்ல தானே. ஆனா திருவள்ளுவர் அதை எடுத்திருக்க மாட்டார், அவர் எடுத்திருக்க மாட்டார் இந்திரன். அது அந்த இந்திரனுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்னண்டா கஜேந்திரன், இந்த கஜேந்திரன் யானைகளுக்கு தலைவன் கஜேந்திரன். அப்படி ஒரு குழாமுக்கு தலைவன் தான் இந்திரன்ன்றது. அப்ப ஆகாயத்தில் சுற்றி திரிகிற தேவதூதர்களின் தலைவன் தான் இந்திரன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தேவதூதர்களின் தலைவன் கடவுள். அந்த கடவுளைத்தான் சொல்லி இருக்க வழியே அந்த இந்திரனை பற்றி சொல்லல திருக்குறள்ல திருவள்ளுவர். அதை விளங்கப்படுத்தும் இன்னொரு காலத்துல. அடுத்தது ஐயா நீங்க சத்சங்கம் போய் படிச்சிருக்கிறீங்க, மகாபாரதம் சிவஞான பூத மகாபாரதம் படிச்சிருக்கிறீங்க. இவ்வளவு படித்தும் உங்களுக்கும் விளங்கே இல்லையா என்னென்று அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது சைவ சித்தாந்தம். நாங்க எங்கட சபையில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் சிவஞான போதம். ஏன்னா சிவஞான போதத்துல முதலாவது சூத்திரம் முழுக்க ஆதியாகமத்துல இருக்கிற அந்த பெரிய விளக்கத்தை 4 வரியில சுருக்கி சொல்லி இருக்கிறார் மெய்கண்டார். ஏனண்டா பொருள் விளங்கினா சொல்லிக் கொடுக்கறது ஈஸியா போயிடும். அடுத்தது சிவஞான போதத்துல 8வது சூத்திரம், அடுத்தது 12வது சூத்திரம் எல்லாம் புதிய ஏற்பாடுல இயேசு எப்படி பாவத்தை பரிகரித்தார், மலபரிபாகம் என்று சொன்னீங்களே, அதை எப்படி உங்களோட மலத்தை எப்படி அவருடைய இரக்கத்தினால எப்படி மன்னித்தார், அதாவது சிவன் எப்படி நஞ்சுண்டு, அதாவது கடவுளே மனுஷனுக்கு வரப்போற தீமையை, தேவர்களுக்கு வரப்போற தீமையை அவர் தான் குடித்தார் போல அந்த கதை சார்பாக கிறிஸ்தவ சமயத்துல தேவனே மனுஷருக்கு வர்ற பாவத்தை தானே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் அந்த நஞ்சுண்ட மாதிரியா அந்த கதை. நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிவபெருமான்கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு வரலாற்று அவதாரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏண்டா அவர் கடவுள் வந்து இந்த மனுஷனுடைய பாவங்களுக்காக மலபரிபாகம் செய்தது தான் சிவஞான போதத்துல 12ஆம் சூத்திரம் சொல்லுகிறது. அதாவது செம்மலர் நோந்தால் தேரலொட்டா அம்மலம் களியி அன்பரோடு கரியே மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்று விளக்கமா சொல்லியிருக்கிறோம். ஆனால் பொருள் விளங்காதபடியால் நாங்க அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க இல்லாம இருக்கு. நான் கிறிஸ்தவத்துல சிவஞான போதும் முழுக்க என்னோட வந்து கேட்கிறவர்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் விளக்கப்படுத்த முடியும் டாக்டர் ஐயா. அத நீங்க இன்னமாக பொருள் விளங்கி எங்களோட தமிழ் மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. நல்ல அழகான கருத்துக்களை சொன்னார். முதலாவது இந்த சமய நூல்களுக்கு இடையிலே புதுமைகள் உண்டு. ஆனால் அந்த சமய நூலை அப்படியே எடுத்தால் நாங்கள் அதை புதுமை என்று சொல்லுவதில்லை. இது நாங்கள் கபலீகரம் என்று தான் சொல்லுவோம். கபலீகரம்
என்று சொல்லுவோம். சிவஞான போதத்தில் முதலாவது சிவம் என்று சொல்லியிருக்கிறது. பைபிளில் எங்கே சிவம் என்று சொல்லியிருக்கேன்னு தெரியாது எனக்கு. சிவத்தை வீறிய தெய்வமும் இல்லை, சித்தியை விட்ட நூலும் இல்லை என்று சொல்லுவார்கள். சிவஞான போதம் 41 வரியில் இருக்கிற 12 சூத்திரம். அதுக்கு முதலே சொல்லி இருக்கிறேன், மிக கடினமாக இருக்கிற சூத்திரம் தமிழ்நடையில். அது முதலாவது சூத்திரமே வெறும் அவன் அளவல் அது வெனும் அவைமூ வினமைய தோற்றிய திதியே ஒதுங்கி மடத்துளதாம் அந்தம் ஆதி என்பனர் புலவர். கேட்கிறவைக்கு யாராவது விளங்குது கொண்டால் விளங்காது. அப்ப கண்ணதாசன் பாட்டு மாதிரி பாரதியார் பாட்டு மாதிரி இல்லை. இப்ப இதுக்கெல்லாம் நான் நிச்சய மாதிரி பொருள் சொல்ல இயலாது. அவரே சொல்லி இருக்கிறார், சொன்ன மெய்கண்டாரு என்மனார் புலவர் என்றுதான் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார் என்று அவரே கொஞ்சம் இதாத்தான் சொன்னார். இதுக்கு அவரே பிறகு அதுக்குள்ள வார்த்திகம் என்ற பொழிப்புரையும் வெண்பாவும் போட்டிருப்பார். உதாரண வெண்பாண்டு போட்டு உதாரண வெண்பாவில் சிவன் நீலகண்டன் பாம்புதல் இதெல்லாம் வரும். அதுக்குள்ள அதில் பிறகு அதிலேயே சிவஞான போத சூத்திரத்தில் விதிப்படி எண்ணும் 5 எழுத்தே என்று வரும். பஞ்சாட்சரம் நமசிவாய பைபிள்ல சொல்லப்படுற 5 எழுத்து என்னன்னு எனக்கு தெரியாது. 5 எழுத்து மந்திரம் தெரியாது. மற்றது இதில் மாலரநேயம் மெலிந்தவர் வீடமம் மண்டத்துக்கு அந்த வீடத்துக்கு மெய்கண்டரே உரு எழுதி இருக்கிறார். வீடம் என்னப்படுவது இங்கு திருநீறு உருத்திராட்ச சடாமுடிகளாம். அது எழுத்தாளரே ஒரு உரை அங்க போட்டிருக்கிறாரு. மெய்கண்டருக்கு தெரியும். இப்படி யாராவது மிஸ்ஸம் என்னடா இதுக்கு முந்தியும் பிரம்மசூத்திரம் என்று வியாசர் எழுதினவர். அவர் அதுக்கு உரி எழுதாவ விட்டோன்னு. சூத்திரம் என்றாலே வெரி கண்டென்ஸ் அண்ட் கன்சைஸ் ஃபார்ம். அதுதான் சூத்திரம் என்ற ஒரு ஃபார்முலா. அதை விட சுருக்கமா சொல்ல இயலாது. அப்படிதான் சூத்திரம். அதுக்கு விளக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பொருள் சொன்னார். அது அறிஞ்சதாலே மெய்கண்டர் தான் செய்த சிவஞான போத சூத்திரம் 12க்கும் தானே வார்த்திகம் என் பொழிப்புரையும் உதாரண வெண்பாவும் எழுதி வச்சார். அதுக்கு பிறகு அதற்கு அடுத்த உரையாக சிவஞான சித்தியார் அதை வச்சு ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பாடலா எழுதினார் அரவிந்த சிவாச்சாரியார். பிறகு அதற்கு பிற்பாடு வந்தவர் இருக்கிறோம். இதுக்கு பிற்பாடு வந்த உமாவதி சிவாச்சாரியார் இதற்கு further explanation சிவப்பிரகாசம் என்ற நூல் எழுதினார். அப்படி எத்தனையோ விதமாக கருத்து சொல்லப்பட்டிருக்கிற நூல் உண்டு. அதுக்காக சிக்கலான நூலண்டும் இல்லை, எளிமையான நூலண்டும் இல்லை. அந்த கருத்துக்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை கூறி, மற்றது திருக்குறள் வள்ளுவரே புலவிட்டுட்டார் என்று சொன்னால் நான் ஒன்றும் செய்யலாது. சில ஒரு நிலைக்கு மேல ஞானம் கூடினால் முந்தியிருந்த ஞானிகள் எல்லாரும் பிழையாத்தான் தெரிவார்கள். அப்ப நான் ஒன்றும் செய்யலாது. நீங்க சீக்கிரத்துல இயேசு கிறிஸ்துவில பிழை கண்டவாறாக இருக்கிற வரைக்கும் சரி. எங்க இலங்கையில் இருக்கிற எலெக்ஷன்ல நிற்கிற ஆக்கள் மாதிரி சொல்லப்படாது. எல்லாரும் பிள்ளை வள்ளுவர் 5 வித்தான் ஆற்றல் அசல் விசும்புளார் கோமன் இந்திரனே சாலிங்க. அவர் சொன்ன இந்திரன் அகலிகையை களவாக புணர்ந்த இந்திரன். அந்த இந்திரனுக்கு தண்டனை கிடைத்தது. அது சொன்னார், இப்படி நடந்தா இப்படி நடக்கும் அப்பா. உதாரணத்துக்காக அவர் சொன்னார். இது எல்லாரும் கண்ட கதை. அதுக்கு இனி புது கதையெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது இந்த புராண கதைகள்ல பலவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லலாது என்று சொல்ற கதையெல்லாம் இருக்கு. இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லலாத கதைகள் எல்லாம் ஒரு கதை இல்லை. பிள்ளைகளும் எல்லாம் பார்த்து பழகித்தான் வாடுறது தெரியாது. இப்ப அடல்ட் சொன்னி கதைகள் அப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த அடல்ட் சொன்னி கதை அதையும் எப்படி சொல்லுகிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்றதுல தான் இருக்குது. இப்போ அடல்ட் சொன்னீங்க நீங்க செக்ஷுவாலிட்டியே சொல்லலாம். இது அடல்ட் சொன்னீங்க. இப்போ பிள்ளை என்ன அப்படியே இருந்து போட்டு 18 வயசு வந்து வர இருந்தா போல இஞ்சவா இதுதான் செக்ஷுவாலிட்டி என்று சொல்லி கொடுக்குறோம். இல்ல அதுக்கு எனக்கு தெரியும். தெரிகிறத முறைமையா சொல்லி கொடுக்கணும். அப்ப நீங்க உன்னுடைய விளையாட்டுக்கு பழக்கிறதுக்கு முந்தையே இங்க பேர் இந்திரன் இந்த சேட்டை விட்டுடாத இப்படிதான் நடக்கும். அப்படி சொல்லல என்று சொல்லி வச்சாச்சு. பயப்படுத்த பிறன்மனை விரும்பினால் என்ன நடக்கும்? வள்ளுவர் அழகா சொன்னார், பிறன்மனை விரும்புதலை ஒன்று சொன்னார். மற்றது பொது மகளிர், வரவின் மகளிர். பொது மகளிரை செய்யறது இன்னொரு விதத்துல சொன்னார். அது ரெண்டும் தான் அவர் கண்டித்த விஷயம். அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கத்தானே வேணும். பின்ன அடல்ட் சொன்னீங்க போட்டு சிச்சி பொத்தி கொண்டு இருக்கணும் 18 வயசு வரைக்கும் வேண்டா. அதுக்கு முதல்ல எல்லாரும் முடிஞ்சிடுவேன். 18 வயசுக்கு ஒரு அதை குடிக்க சொல்லிக் கொடுக்க போய் டூ லேட். அது மட்டும் இல்லை, இந்த காம இன்பத்தையும் முறைப்படி நுகர்வதும் தெரிஞ்சிருக்கதானே. மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்விதலைப்படுவார். கனவேருக்கு அந்த விஷயமே தெரியாது, சும்மா கதைதான் விஷயம் தெரியும். அப்ப
அப்ப இது எல்லாம் எங்களோட பாடல்கள்ல இது சில பேருக்கு இன்றைக்கு இருக்கிற ஆம்பளைகளுக்கு நான் சொல்றேன், பெண்களின் மார்பண்டா ஏதோ போக பொருள் செக்ஷுவலி எரோட்டிக் மெட்டீரியல் மாதிரி நிற்பாங்க. அப்படி இல்ல, அந்த மார்பகம் தான் உனக்கு பாலும் தாரதையா, உடைய அம்மாட்டையும் அதுதானே இருக்கு ஐயா, உடைய மகளிட்டையும் அதுதானே இருக்குது. ஏன் அது என்னொண்டே அப்படி பாக்குறாய்? இந்த பக்கிரம் உங்களுக்கு இது இங்க இருக்குது, இது உங்களோட மனசுல இருக்குது. இந்த பக்கமும் பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணும். அம்பாளுக்கு சொல்லி இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இரவர் வலிய நெல்லை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லரவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. அப்ப இனி இப்ப தணிக்கை செய்கிறேன்டா இதெல்லாம் விட்டுட்டு போக. ஆகவே இப்ப இருக்கிற எங்கட சிந்தனையை வச்சு இது அடல் சொல்லி இது பிள்ளைக்கு கூடாது அதுக்கு கூடாதுன்னு இல்லை, எல்லாம் அந்தந்த கதைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, வெளிமையை சொல்லலாம், கதையாலதான் சொல்லலாம். பிள்ளைய கூப்பிட்டு வச்சு இங்க வா பிள்ளை நான் உனக்கு கொண்டு சொல்ல போறேன், எனக்கு இப்ப வயசுக்கு வர போறேன், வந்துட்டேன், இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு, இதை போய் இப்படி அடுத்த வண்டை இருக்க போகாத என்று சொன்னால் பிள்ளைக்கே அபத்தமா இருக்கும். வீட்டில் இருக்கிற மனுஷன் மேரேசி என்னப்பா கதைக்கிற அப்படியோட காப்பி நீங்க இந்த கதை சொல்லி கொடுக்கலாம். நடு வீட்டில் வச்சு வடிவா சொல்லி 10 பேர் கேட்கத்தக்க அதுதான் புராணத்தின் பக்குவம். புராண கதை என்ற விருத்தம் அதுதான். ஆகவே இதுல ஆபாசம் உண்டோ அபத்தம் உண்டோ வயலன்ஸ் உண்டோ அப்படி எல்லாம் இல்லை. இதுல பார்த்தால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அகோர மூர்த்தங்கள் என்று சைவத்தில் இருக்கு. பைரவர் நரசிம்ம பைரவர் நரசிம்ம இந்த அகோர மூர்த்தங்களுடைய வழிபாடு கதைகள் எல்லாம் சின்னன்லயே சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு வந்து அன்சைட்டி அல்லது பயப்பதட்டம் ஃபோபியா வருவது விலை குறைவா இருக்குமோ, அன்சைட்டி இருக்கா, அந்த பதட்டங்கள் அதுகள் ஒன்றும் இருக்காது. வளர்ந்து வருகின்ற பொழுது ஏன்னா நாங்கள் கவுன்சிலிங் செய்கிறோம், நான் பார்த்துருக்கிறேன். இது சின்னன்ல போடாம புறவு கூட சரி வராது. வளர்ந்து வந்தவர்களுக்கு இதை சொல்லி தரும். ஆனா சின்னன்லேயே ஒரு பைரவ சோத்திரம் அந்த இதுகள் அதுகள் சொல்லி கொடுத்து வளர்த்தார். அந்த நேரம் அப்படி வந்தாலும் இது ஒரு ஞாபகப்படுத்தி கனெக்ட் பண்ணி விட்டா காணும் அது பறந்தோடி மறுத்தறிஞ்சிடும். ஆகவே சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவை, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் தேவை, மோரல் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவை, கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவை. அது எல்லாத்துக்குமே இந்த கதைகள் இருக்கின்றது. ஆகவே இது வன்முறை, அது தலையறுத்தார், இது காலறுத்தார் என்றதெல்லாம் இல்லை. கொஞ்சம் ஹார்டியா வளர்ந்தாதான் பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையோமா? இன்றைக்கு தமிழர்கள் இங்க வந்து இவ்வளவு வெற்றி காரணம் வந்து அவ்வளவு இது கூட ஊடுருவி வந்ததாலதான் நடந்தது. ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நெகட்டிவாக எடுக்கக்கூடாது, அது முதலாவது. அடுத்ததாக இந்த யுத்தங்கள் நடக்கவே இல்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார். அப்படி சொல்லலாம், இதுல எல்லாம் இன்க்ளூடட். இதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸும் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸும் இருக்குது. புராண கதைகள்ல இருக்கிறதுல சிலதுகள் வரலாற்று இதுகளும் இருக்குது, சிலது மித்தாலஜிக்கல் இருக்குது. என்றால் ஒரு கடவுள் தன்மையான நம்ப முடியாத சில எலிமெண்ட்ஸ் இருக்குது, தத்துவம் இருக்குது. மற்றது கன காலத்துல கன இடங்கள் நடந்த கதைகள் ஒரு புராணத்துக்கு ஒரு இடத்துல தொகுப்படும். பார்த்தா இல்ல சமாந்தரமா ஒரு காலத்தில் நடந்த மாதிரி இருக்கு. உதாரணமா ஹரிச்சந்திரன் கதை, மார்க்கண்டேயர் கதை, இப்படி கன கதை ஒரு புராணத்துக்கு இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கு உடனே எத்தனையோ மைல் கணக்கான தூரங்கள் வித்தியாசம், எத்தனையோ ஆண்டுகள் வித்தியாசம், அதுகளும் உண்டு. இவற்றை நாங்கள் புராண கதைகள் முற்றாக கட்டுக்கதைகள் அல்ல, அல்லது கட்டப்பட்ட கதைகள் அல்ல. அதுக்கு பின்னாலே ஒரு வரலாற்று போர் ஒன்று இருக்கு, ஒரு மார்க்கம் ஒன்று இருக்கிறது, ஒரு வழி பாதை தடங்கள் எல்லாம் வெறும் அதுங்க இருந்து. ஆகவே அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல அருமையான கருத்துக்கள். இந்த சிவஞான போதத்திலே நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாவற்றுக்குமே நாங்கள் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் அவ்வளவுத்துக்குமே நாங்கள் விளக்கம் கொடுக்க முடியாது. பொதுமைகள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுவோம், மாறுபாடுகள் வரும்பொழுது தனித்துவம் என்று சொல்லிக்கொள்ளுவோம். அதுதான் எங்களுடைய வளமையாக இருக்கின்றது. ஆனால் சிவத்தினுடைய அல்லது சைவத்தினுடைய ஒரே ஒரு அவதாரம் இந்த ஒரே அவதாரம் வந்து ஏக பிரதித்துவ சைவம் ஏற்றுக்கொள்வது இல்லை சொல்லிக் கொள்ளுகிறேன். நன்றி அன்றன் உங்களுடைய கருத்துக்கு. அடுத்ததாக அன்றன் உங்களுக்கு நன்றி. அடுத்த அன்பு நேர் வணக்கம். இனிய மதிய வாழ்த்துக்கள் தாங்க டாக்டர் லம்போதரன் அவர்களே. இனிய மதிய வாழ்த்துக்கு. அடுத்தடுத்து எறிகணைகளாக எடுத்து விடுகின்றார்கள். பாதையை கொண்டு எங்கே கொண்டு விட போகுது பாப்போம். தோட்டதான் காரணம், தொடக்கத்திலேயே யுத்தம் தொடங்குகிறது.
அதனால யுத்தம் நடக்கிறாங்க முதல் வருது. ஆமா. அப்படி இல்லை. சொல்லுங்க வச்சியா. நீங்க அரைவாசிக்கு விட கொஞ்சம் சொல்லித்தான் இருக்கிறீங்க. என்னுடைய கேள்வியும் கிட்டத்தட்ட இதோட ஒட்டியதுதான். என்னன்னு சொன்னா, இது மகாபாரதம், அதாவது குருசேஷ்டிர யுத்தம் வந்து அங்கே கண்ணன் யுத்தம் செய்ய சொல்கிறார். ஆனால் அங்கே அர்ஜுனர் சொல்கிறார், என்னால் யுத்தம் செய்ய முடியாது என்று சொன்னா எதிர்த்தரப்பில் நிற்பதெல்லாம் எங்களோட உறவினர்கள், அண்ணன் தம்பி குரு, இவர்களை எல்லாம் என்னால் கொல்ல முடியாது என்று அங்கே அர்ஜுனன் சொல்லும் போது, இல்ல நீ கொல்லு, அவருடைய உடலைத்தான் நீங்க கொள்கிறீர்கள், அந்த ஆன்மாவை அழிக்க இல்லை என்று சொல்லி அந்த யுத்தத்தை கண்ணன் தூண்டுகிறார். இதை எதிர்பார்ப்பட போறீர்கள் தெரியவில்லை. அடுத்தது இந்த ராவன் யுத்தத்தில் கூட இந்த சூப்பநாயின் மூக்கை வெட்டியதால் தான் எவ்வளவு பிரச்சனை. ஒரு ஆள் ஐ லவ் யூன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டியது, இல்லாட்டி தேவையில்லைன்னு சொல்லி போக வேண்டியதானே. பின்னுக்கு கதை இருக்குதல்ல. எனக்கு தெரியும் இது இப்படி ஒரு வளத்துல கொண்டே விடும் எனக்கு தெரியும். இதெல்லாம் சும்மா தேவையில்ல, கடவுள்கள் செய்யற யுத்தத்துக்கு இதெல்லாம் ஒரு சின்ன காரணம். இதுக்காண்டி ஒரு பெரிய நாட்டை அழித்து பெரிய யுத்தம் ஒன்று நடந்திருக்கிறது. மற்றது இந்த அடிமுடி தேடின கதை, பிரம்மா விஷ்ணு அவங்கள அந்த திரிபுரம் எரித்த கதை, அந்த சிவன் பார்வதி சண்டை, இப்படி எல்லாம் நிறைய கதைகள் புராணங்களில் இருக்கிறது. இப்ப டாக்டருடைய கூற்றின்படி பார்த்தால் இது வந்து என்ன ஒரு நடக்காத சம்பவம் என்று சொல்கிறீர்களா, அல்லது மனதில் நடக்கும் யுத்தத்தை தான் இவ்வளவு அந்த உவமைகள் மூலமாக சொல்கிறார்களா? அப்ப இதை நினைத்து ஏன் வருடம் தோறும் இதை நினைத்து, இது நடக்கல, மனதுக்குள்ள நடக்கிற யுத்தம் தான் என்று சொன்னா ஏன் இதையெல்லாம் நேற்று கொண்டாட்டங்கள் செய்கிறார்கள் அப்படி என்ற ஒரு கேள்வி. அப்படியானால் இந்த மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் ஒரு கற்பனை கதைதான் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது இன்னொரு கேள்வி என்ன, அது கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்ன, நான் கடந்த வாரம் கேட்டேன், அந்த பிள்ளையார் முருகன் எல்லாம் கடவுளா அல்லது மனிதர்களா என்று கேட்ட டைம்ல டாக்டர் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், இந்த ராமர் கிருஷ்ணர் இவர்கள் எல்லாம் பிறந்த அவதாரங்கள், இவர்களுக்கு பிறப்பு இருந்ததால் இவர்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட் இறப்பும் இருக்கிறது, அதனால் இவர்கள் வந்து கடவுள் அந்தஸ்தை பெற முடியாது. ஆனால் இந்த முருகன் பிள்ளையார் கூட உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள். முருகன் வந்து தமிழர்களின் முப்பாட்டன் என்று சொல்கிறார்கள், குறிஞ்சி நில மன்னனாக ஆண்டதாக சொல்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு பிறப்பு இருக்கிறது, பிள்ளையார் அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளைகள் என்று தாய் தந்தையரை குறித்து பிறப்பை குறித்து இருக்கிறது. ஆனால் அந்த இறப்பு சம்பந்தமான குறிப்புகள் இல்லாததை மட்டும் வைத்துக் கொண்டு இவர்களை கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டர முடியுமா? சரி, அப்படி இவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தவர்கள் மரிக்கவில்லை என்றுதான் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இப்பொழுது அவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? ஏன் அவர்கள் அப்படியே உலகத்தில் இருந்திருக்கலாமே என்றுதான் என்னுடைய கேள்வி. ரூம் போட்டு இருந்து யோசிச்சு பிள்ளையார் முருகன் என்பதெல்லாம் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். முருகன் என்கிற முப்பாட்டன், குறிஞ்சி நிலத்தை அரசனாக இருந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி கொஞ்ச காலமாக தான் நான் கேள்விப்படுறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுதும் வளர்ந்து யூனிவர்சிட்டி முடிச்சு கனடாக்கு வார வரைக்கும் இப்படி முருகனங்களுக்குள்ள இருந்தவர் என்று சத்தியமாக கேள்விப்பட்டது இல்லை. உடம்போடு பிறந்து வளர்ந்திருந்ததாக கேள்விப்பட்டது. ஆனால் வந்திருந்திருக்கிறார், சங்கம் தமிழ் எல்லாம் செய்திருக்கிறார், அகத்தியருக்கு தமிழ் அதெல்லாம் இருக்குது. பிறந்து வளர்ந்து ஆண்டதாக சொல்லுவார்கள் என்று கேட்டால் கடவுள் என்ன பிறந்து கதையும் கேட்டிலேம், அந்த இறந்து உண்டு உடுத்து இறந்த கதையும் கேட்டிலேம் என்று சொல்லி பாடல் ஒன்று இருக்கிறது. கடவுள் வந்து பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை, உண்டு உடுத்து வாழ்ந்த கதையும் இல்லை என்று இருக்குது. அவை இந்த கதைகள் இப்போதான் வருகுது. பொதுவாக இப்படி ஒரு கதைகள் வந்த புராண கதைகளையும் எடுத்து பார்த்தால் 3 ஆதாரங்கள், இது உண்மையோ பொய்யோன்றதுக்கு. ஒன்று வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் என்றது புதைபொருள் ஆராய்ச்சி. அங்கே அவர்கள் வாழ்ந்த கட்டடங்கள், சிலைகள், நகர நிர்மாணங்கள் அதுகள் இருக்குதான்றதை பார்க்கணும். அது உண்டு. அப்ப நாங்க பார்த்தோம் என்றால் உண்டு அயோத்தி. சமீபத்தான அயோத்தியில பார்த்தால் இந்த அயோத்தியில மசூதி கட்டப்பட்டு திருப்பி மசூதி இடிக்கப்பட்டு அது சர்ச்சைக்குரிய விஷயம். ஆனால் திருப்பி அங்கே புதபொருள் ஆராய்ச்சிகள்லாம் செய்த பொழுது அங்கே ஆதியிலே ஒரு அரண்மனையோ அந்த இது ஒன்று இருந்ததற்கான தடங்கள் கீழே இருந்தது. அதை வச்சுதான் பிறகு அந்த ஹைகோர்ட் வந்து அந்த தீர்மானத்தை எடுத்தது. ஆகவே ஆதியில அந்த ஆதாரம் அயோத்தியிலே அந்த இடத்துல ராமனுடைய அரண்மனை இருந்திருக்கலாம் என்றது கொண்டு. அது ராமனுடைய அரண்மனையோ இல்லையோ தெரியாது, ஒன்று இருந்திருக்கிறது. அதே மாதிரி துவாரகையிலே கிருஷ்ணருடைய இது வந்து கடலுக்கு போயிட்டுது, காவிரி பூம்பட்டினம் கடலுக்கு போயிட்டுது. ஆனாலும் இந்த கடலுக்கு கீழே
அதன் அழிவுகள் இருப்பதை ஓ கடலோடிகளுடைய ஆய்வுகள் தரப்படுத்தி இருக்கின்றன. ஓ ஓ அவே the sunken cities ஓ தாழ்ந்த நகரங்கள் இருக்கின்றன. ஓ ஓ அது உண்டு. ஓ இரண்டாவதாக லிட்ரேசி எவிடன்ஸ், லிட்ரேச்சர், ம் இலக்கியங்கள்ல எங்க இருக்குது. ஓ ஓ இப்ப இலக்கியங்கள்ல நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆ பல இடங்கள்ல கற்பனை என்றுதான் ஓ சங்க இலக்கியம் அருமையான தமிழ் பொக்கிஷம். ஓ சங்க இலக்கியம் ஒன்றுக்குமே இதுவரையில ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ் இல்ல. புதப்பொருள் ஆராய்ச்சியில ஓ சங்க இலக்கியத்துல குறிக்கப்பட்ட எந்த ஒரு மன்னருடைய கட்டிடமோ ஓ நகரமோ ஒன்றுமே புதைத்து எடுக்கப்பட்ட வரலாறு இல்லை. இல்ல ஏன்னா அது 2000 ஆண்டுக்கு முந்தி. அதுக்கு பிறகு வந்த கோயில்கள் சிலைகள்லாம் இருக்குது தவிர அது இல்லை. ஓ ஆனால் முதலாக கீழடி வந்த பிறகுதான், ஓ ஓ ஆராய்ச்சிக்கு பிறகுதான் சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்ட விவரிக்கப்படுகின்ற நகரவாக்கம் தமிழகத்திலே சங்க காலத்திலே இருந்ததற்கான ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ் இப்பதான் வந்திருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ ஓ ஓ அது ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ். ஆமா 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 ஆனா எங்களுக்கு இப்ப ராமாயண மகாபாரதத்துக்கு ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்றது இதைத்தான் ஓ சொல்றேன். லிட்ரேச்சர் எவிடன்ஸ் வந்து இருக்குது. இலக்கியம் இலக்கியம் ம் லிட்ரேச்சர் எவிடன்ஸுக்கு இவ்வளவு காலம் ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லாம இப்பதான் எங்களுக்கு புத்தபொருள் ஆராய்ச்சி சங்க இலக்கியத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா ராமாயண மகாபாரதத்துக்கு லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இருக்கு. எங்களுக்கு கதையா பல்வேறு கதைகள் பல்வேறு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓ அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓ இன்ஸ்கிரிப்ஷன் தங்களே தங்கட காலத்துல மரத்திலேயோ ஓ செப்பிலேயோ உலோகத்திலேயோ எங்கேண்டான்னு ஏதாவது பொறிச்சு எழுதி வச்சது, ஓ இது நன்கடை கொடுத்தனான், இது என்ற இடம் அந்த இடம் என்று எழுதி வச்சதுகள் இருக்குதான்னு பாக்குறது. ஓ அது ராமாயண மகாபாரதத்துக்கு இல்லையங்க. ஓ இல்ல இன்ஸ்கிரிப்ஷன் அந்த evidence இல்ல. இன்ஸ்கிரிப்ஷன் இல்ல. ம் சங்க இலக்கியத்துல குறிப்பிட்ட மன்னர்களுக்கும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்ல. ஓ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்ல. இல்ல அதுக்கு பிற்பட்ட மன்னர்களுக்கு தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இருக்கு பின்னுக்கு வர்ற மக்களுக்கு வரகுண பாண்டியன், மற்றது அந்த என்ன மகேந்திர பல்லவன், இப்படிப்பட்ட ஆக்களுடைய இதுகள் வரைக்கும் ராஜராஜ சோழன் வரைக்கும் இன்ஸ்கிரிப்ஷன், கிங் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அவன் எழுதி தள்ளிட்டு. ஓ அசோக சக்கரவர்த்தி இந்த காலத்திலேயே இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு. ஓ அசோக சக்கரவர்த்தி காலத்து இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் தெரியுது இந்த சேர சோழ பாண்டிய நாடு அப்பவே இருந்திருக்கு. ஓ இல்லாட்டி தெரியாது. ஓ அவர்கிட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ல அந்த இரும்பு தூண்ல அவர் எழுதி வச்சிருக்கிறார் சேர சோழ பாண்டிய நாடு இருந்திருக்கு. ஓ அதுக்கு முந்தி சேர சோழ பாண்டிய குறிப்பு வான்மீகி ராமாயணத்துல வருது. ஓ ஆமா ஆமா அப்படி சிலதுகள் குறிப்பிடப்படும். ஆகவே இந்த எவிடன்ஸை வச்சுத்தான் நாங்கள் பார்க்கின்றது. அது உண்டு. ஆகவே இந்த பிள்ளையார் முருகன் பிறந்தார் இறந்தார் என்பது பெம்மான் முருகன் புறவான் இருவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அன்னைக்கு படிக்கிறார். அவர் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. செம்மான் மகளை திருடன் செம்மான் மகளை என்றது வள்ளியை, திருடன் கள்ளமாக காதலித்து கல்யாணம் செய்து, அதான் திருடன். பெம்மான் எங்களுடைய பெருமான் முருகன் புறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றலுமே அவரை சொன்னார், பேசாம சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அதுகின்ற மீனிங்கே எனக்கு விளங்குதில்லை என்று படிக்கிறேன். முருகன் பிறந்தார் இறந்தார் என்ற கதை இல்லை. அது இப்ப கொஞ்சம் பேர் கதைக்கிற ஒரு காட்டு கதை. ரெண்டாவது இந்த யுத்தங்கள், கடவுள் யுத்தங்களை பற்றி எல்லாம் சொன்னார். இந்த கதைகளுக்குள்ள இந்த சூர்பனக கதை கதைக்குள்ள உபகதைகள் பார்த்தால் எங்கட மகாபாரத ராமாயணம் மற்றது கடவுள் கதையில கடவுளர்கள் கூட ஹீரோக்களா சொல்லிக்கல எல்லாரும் பிளவிட்டிருக்கணும். எல்லாரும் பிளவிட்டிருக்கணும். இப்ப படிக்கக்குள்ள இது ஒரு வித்தியான விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் சிவபெருமான படிக்கிறோம், சிவபெருமானம் பிளவிட்டிருக்கிற மாதிரி வரும் சில கதைகள். பிறகு பார்த்தால் ராமரை படிக்கிறோம், ராமரும் மறைந்திருந்து அம்பெய்து வாலியை கொண்டிருக்கிறார், லட்சுமணன் சூர்பனைக்கு மூக்கறிஞ்சிருக்கிறார். அப்ப இந்த கதைகள் எல்லாம் திருப்பி கூறப்பட்டு இது சரியோ பிள்ளையோண்டு விவாதிக்கப்பட்டு அக்குவர் ஆணிவராக இன்றைக்கும் பட்டிமன்ற டாபிக் இருக்கு. இது என்னதை தருகுதுண்டா, எந்த பெரிய ஆளா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் சட்டி பிள்ளையா பார்த்து சொல்லு. இந்த பயிற்சியை கொடுக்குது. நீ ராமரை கும்பிடலாம், விழுந்து கும்பிடலாம், உண்ட ரட்சகரை வரதான் உண்ட சரணா, அது வேற விஷயம். ஆனா ராமருடைய வாலிபதே சரியா பிள்ளையான்றது விவாதிக்கிற துணிவு, அந்த கட்ஸ் இந்த கதையை கொடுக்குது. இல்லையா கிருஷ்ணர் அப்படி செய்தது சரியா பிள்ளையாண்டு வாதாடுற கதைக்கிற கட்ஸை கொடுக்குது. இப்படி இருந்தா தான் எந்த பெரிய
கொம்பனா இருக்கட்டும், தலைவனா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், அவர் செய்யறத கேள்வி கேட்கிற, எதிர்த்து கதைக்கிற, தட்டி கேட்கிற தன்மையை கொடுக்குது. இது 100% white 100% black, கடவுள் எல்லாம் சுத்தமா இருக்கிறார் அப்படி என்று இல்லாம இந்த கதைகள் அந்த அந்த தன்மையை அந்த திறனை வளர்த்தெடுக்கிற உதவுதில்ல, உதவுதா இல்லையா? ரெண்டாவது அதுக்கு பின்னாடி ஒரு பாடமும் இருக்குது, ஒரு படிப்பனையும் இருக்கு. நீங்கள் ஒன்றும் லைட்டா எடுக்கப்படாது. சூர்பனக போனால் சரி, முதலாவது அது இன்னொருத்தன் மனுஷியோட வந்திருக்கிறான், அங்க போய் அதுக்கு ஒரு குடும்பத்தை குலைக்கப்படாது, குலைச்சால் பிரச்சனை வரும். இது பண்ண படிப்பனே. இது இந்த ரெண்டாவது சரி அப்படி வந்து சொல்றாள்டா, யூ ஷுடன்ட் ஹியூமிலியேட், இப்படி மூக்கறது ஹியூமிலியேட் பண்ணப்பட ஒரு எக்ஸ்டென்ட், ஒரு கொரூரமான இதுதான் ஒரு பெண்ணுக்கு செய்யப்படாது. அப்படி செய்தால் அதன் விளைவு இப்படி இருக்கும். அதுக்கு வெறும் அவ அதுவும் ஒரு படிப்பனை தான், அதுவும் ஒரு படிப்பனையாக வருது. ராவணனுக்கு என்ன வருது? படிப்பனை. நீங்க எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிவபக்தனாக இருந்தாலும், கையிலேயே தூக்கினவராக இருந்தாலும், கடவுளையே கண்டு வரம் பெற்றவனாக இருந்தாலும், சும்மா அடுத்தவண்ட மனுஷிக்காக ஆசைப்பட்டு போய் இப்படி எல்லாம் அநியாயம் செய்யப்படும். மாற்றான் மனைவியை நீ கடவுளுடைய ஆளா இருந்தாலும் அதர்ம வழியில போனா கீழே தான். அதுக்கு தான் அந்த தத்துவம். கடவுள் என்று கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் லம்போதரன மாதிரி ஆக்கள் செய்து இப்படி விளையாட்டு விட்டால் ராவணனுக்கு நடந்ததுதான் நடக்கும். தாரணி மொழி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் நாரத முனிவர் கேட்க நயன்பட உரைத்த நாவும். தாரணி மௌலிவத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் நாரத முடிவற்கேற்ற நயம்பட உரைத்த வாளும் வீரமும் களத்தை போக்கி வெறுங்கையோடு அதான் சூரன் ராவணன். அப்ப என்னதான் உங்களுக்கு எவ்வளவு ஒரு தலையிலேயே இவ்வளவு தலைக்கட எப்படித்தான் தலை எப்படித்தான் கைகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் போயிடும், எல்லாம் போய் கடைசியில அதுதான் இந்த கதைக்குள்ள இருக்கிற வருத்தம். இதை அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த கருத்து வரும். அப்ப நாங்கள் கதைக்கிற பொழுது சொல்றத இப்படி செய்யாத, அது மாதிரி செய்திடாத, இது மாதிரி செய்திடாத, இன்றைக்கு ஓமானமாக சொல்றதா சொல்றதா இல்லையா? அதைத்தான் சொல்றது. ராவணன் வந்து சீதையை திருப்பி தீயிலே போன்ற சரியா பிள்ளையா இன்றைக்கும் விவாதம் நடக்குது. அதுதான் சீதையை திருப்பி காட்டு கிடைப்பார் சரியா பிள்ளையா விவாதம் நடக்குதா இல்லையா? அது உங்களுக்கு சும்மா கடவுளை அச்சொட்டா எழுதி வச்சிருக்கிறாங்க கட்டுக்கதை கண்டா ஒரு பிள்ளையும் இல்லாதவருங்கிற ஹீரோ எழுதுற மாதிரி திரைப்படத்துல வர கதை மாதிரி எழுதலாம். திரைப்படத்துல வர ஹீரோ எங்க புல விடுவாரு இல்ல விஜய் அப்படி அந்த மாதிரி அப்படி கட்டமைக்கப்படவில்லை. இது இப்படி சொல்லி இருக்கிறது என்றால எனக்கு என்னன்னு கேட்டா இது வரலாறும் அதுக்குள்ளே மறைந்திருக்கு. வரலாறும் அதுக்குள்ளே மறைந்திருக்குது. ராமாயண மகாபாரதத்தில் நடந்ததான் சொல்றார்கள், ஒன்று மறைந்திருக்குது. அதுக்குள்ளே இப்படிப்பட்ட தவறுகளும் இருந்திருக்குது. அதுகளை சொல்லி எங்களுக்கு உள்ளதை உள்ளபடி பார்க்கிற தன்மையும் தந்திருக்கிறார். உள்ளதை உள்ளபடி பார்க்கிற தன்மை, நன்மை தீமையை பகுத்து ஆராயக்கூடிய தன்மை, நல்லவர்ல இருக்கிற கெட்ட குணத்தையும் அறிந்து அந்த வீக்னஸை தெரிஞ்சு வைக்கிற தன்மை, இந்த கெட்டவர்கள் இருக்கிற நல்லதையும் அறிந்து வச்சிருக்கிற ராவணன் இருக்கிற நல்ல குணங்கள், அவனுடைய சிவபக்தி, அதெல்லாம் பேசப்படுகின்றது. அதே மாதிரி கர்ணனிடம் இருக்கிற நல்ல குணம், இது துரியோதனன் இருக்கிற நல்ல குணம் நட்பு, பீஷ்மரிடம் இருக்கிற நல்ல குணங்கள், துரோணரிடம் இருக்கிற நல்ல குணங்கள், நல்லதும் கெட்டதும் நல்லதும் கெட்டதும் இன்டர்பாயிண்ட் இன் அவர் லைஃப். எல்லாம் கலந்துருக்கு. நீங்கள் 50 வந்து பேசினா போல இது நல்லதுன்னு சொல்லலாது, தங்காய நல்லவருன்னு சொல்லலாது. எவ்ரிதிங் இன்டர்ட்வைன்ட். அதுக்குள்ள ரெண்டையும் எங்கேயும் பகுத்து ஆராய்ந்து பழக வேண்டும், வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். இதில் இருக்கிற தப்பு இல்லை, இது நல்ல கதை. நீங்கள் சொல்றது எனக்கு நல்லா விளங்குது. ஆடை இது உண்மையாக இந்த தத்துவங்கள் எல்லாம் இவ்வளவு இந்த தத்துவங்களை வாதித்து பார்க்கின்ற பொழுது, இந்த பட்டிமன்றங்கள்ல எல்லாம் போட்டு பார்க்குற பொழுது, அந்த அவங்க வல்லமைக்கு தக்க மாதிரி அந்த பொருளை எடுத்து வெளியில விட்டு அது கடைசியில் பட்டிமன்றத்திலே இருக்கிற ஒரு ஜனத்தை கேட்டால் அது வல்லமத்தை காட்டுகிறதா போட்டு, நாங்கள் பட்டிமன்றத்தை பார்க்காமல் எங்கள் வாழ்க்கையிலே அந்தந்த சந்தர்ப்பத்தை போட்டு பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பங்கள் தான், நடக்கின்ற சந்தர்ப்பங்கள் தான் அதெல்லாம் இருக்குது.
அது ஒருக்கா நாங்கள் போட்டு பார்க்கணும். இந்த ராமர் வந்து சீதைக்கு வில் எடுத்து எஞ்சிட்டார், காதலும் வந்துட்டுது, சீதையும் கிடைச்சிட்டார். ஜனக மகாராஜா சொல்றார், சரி கல்யாணத்தை முடிப்போம். ராமர் சொல்லிட்டார், அப்பா வர வேணும், பெற்றோர் வர வேணும். அவர் சொல்றார், இது பொருந்தும், நீ சத்திரியன், அப்படினாலே நீ இது வென்றும் விட்டாய், நீ செய்யலாம், தப்பில்லை. அவன் விஸ்வாமித்திரர்கிட்ட பார்த்து சொல்லுவான், அப்பா வர வேணும். விஸ்வாமித்திர ஜனகருக்கு சொல்றேன், உமக்கு 2 சாய்ஸ் உண்டு, 2 சாய்ஸ் உண்டு. இப்பவே அயோத்திக்கு ஆள் அனுப்பலாம், அல்லாட்டிக்கு ராமருடன் நீர் அவரை கதைச்சு அவருடைய மனசை மாத்த பார்த்து கடைசியா முடியாம போய் ஆள் அனுப்பலாம். ஏனென்றால் அவன் தன்னுடைய கொள்கையில உறுதியாக இருக்கிறவன் சொல்றது. ஆகவே காதல் என்ன வரைக்கும் போகலாம், கல்யாணம் என்ன வரைக்கும் போகலாம் என்ற ஒரு வரையறை வச்சிருக்கோ இல்லையோ? இருக்குதா இல்லையா? அந்த வரையறை அந்த தத்துவங்கள் எல்லாம் இப்ப பாருங்க, ராமனுக்கு ஒருத்தன் ஒருத்தி என்றதை காட்டப்படுது. ஆனா ராமன் தகப்பனுக்கு 400 பெண்கள் இருந்தார்கள், 60,000 அப்படியெல்லாம் கிடைக்க. அதை ரெண்டையும் எல்லாம் ஒன்றுக்குள்ள போட்டு அதை பார்ட்ஸாக விளங்கப்படுத்தல, அந்த கதையை பார்க்கக்குள்ள அது எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் நிறைய. இது ஆணவம் உள்ளவன் அழிஞ்சு போவான்ன்றதுக்கு உதாரணமாக தான் இந்த சூரன் போர். ஆணவம் கொண்டவன் அழிஞ்சு போவான், ஆனால் அந்த ஆணவம் முற்றாக அழியாதன்றதுக்கு தான் இது. இந்த பாவனையில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சிரிப்பு வந்தது. இந்த பாவனையை காட்டி சூரன் போர் நடந்தது. எங்கே ஒரு இடத்துல இந்த சூரனை இப்படி ஆட்டியெல்லாம் செய்யக்கல, சூரனை காவிட்டு போட்டுட்டாங்க. அது அசகாயத்தனமாக செய்கிறாங்க. இப்ப எல்லாம் இது அப்பவும் நடந்திருக்கும். சமூக ஊடகங்கள் புகைப்படங்கள் இருக்கிறதால இப்ப உடனுக்குடனே வருகிறது. ஓகே, சரி, நன்றி டாக்டர். சரி, நாங்கள் இன்னும் ஒரு அன்பு நேயர் இணைகிறார், கேட்டு பார்ப்போம். வணக்கம். இனிய மதிய வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். திருமாவளவன். நான் நினைக்கிறேன் மிஸ்ரியா சீமான கூட படிச்சுட்டா போல. அதுல என்னண்டா 2 இருக்கிறது. அது வேற எங்களவர் 2 உரிமை கொண்டாடுற உம்மான் பொம்மான். உம்மான்டா என்னுடைய தானே உரிமை கொண்டாடுற இருக்கிறது. அந்த உரிமையில கொஞ்சம் கூடுதலாக போய் அவருங்க முப்பாட்டன் என்று சொல்லி அந்த அந்த இதுக்கு போய் கொஞ்சம் சீமானுக்கும் உறவு இல்லை. அவரும் மலையாளத்துல இருந்து வந்தபடியே அவரும் தமிழன் என்று நிரூபிக்கணும்ன்றதுக்காக முருகன் முப்பாட்டன் தானும் தனக்கு இல்லாத சொந்தத்தை இல்ல ஒரு நன்னோக்கத்திலே அப்படி சொல்றது உண்டு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஃப்ளோஸும் இருக்குது, அதை நாங்க பார்த்து கொள்ள வேண்டும். இல்ல இப்ப நீங்கள் முந்தைய சொல்லுங்க யுத்தம் நடக்க ஓகே, எங்கட போராளிகள் அவர்கள் மோட்சம் பெறுவார்கள் சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்த போராளிகளால சகோதர படுகொலை செய்தவர்கள் இருக்கார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதை ஒரு முதல் கேள்வி. இந்த நாசாவே இந்த லவகுசான கதையில இருந்து தான் தொடங்கினு சொல்றாங்க. உண்மையா தெரியாது எப்படி என்ன மிசைல்ஸ் வந்து அது லவகுசாவில அந்த காண்டம் இந்த காண்டம் விட்டு பாயிர இதெல்லாம் அது எல்லா புராணங்கள்லயும் இருக்கு. முருகண்ட கதையிலேயே இருக்கு. மூதண்ட கூடம் முகடு முட்டை சேவடி வெட்டிலும் பட்டதன்றோ எல்லாம் இருக்குதாங்க. ஸ்பெசிபிக்கா ஒரு ஆயுதத்தையும் எடுத்து அது மகாபாரதத்துல இருக்கு, ராமாயணத்துல இருக்கு, கந்த புராணத்துல இருக்கு, சிவபுராணத்துல இருக்கு. எல்லாவற்றிலையும் இந்த ஸ்பெசிபிக் வெப்பன். அவர் வர்ணாஸ்திரத்தை விட்டார், இவர் அக்னி ஆஸ்திரத்தை விட்டார், அவர் அந்த நாகாஸ்திரத்தை விட்டார், இவர் இந்த அந்த ஆஸ்திரத்தை விட்டார். இப்படி ஒவ்வொரு வெப்பன்ஸ் அதே நேரத்துல இப்ப கந்த சஷ்டி ஒவ்வொரு அவயத்தை காக்குறதுக்கு ஒவ்வொரு வேலை பாவிக்கிறார் முருகன். கண்ணம் 2 கதிர்வேலாக்க எண்ணிய களத்தை இனிய வேலாக்க அப்படி போகுது. நல்லா படிச்சிருக்கிறீர்கள். அப்ப அப்படி அது அம்பாய்க்கு வளம் பிறகாக்க புழதிகள் 2 பெருவேலாக்க அளவுடன் முதுவை அருவேலாக்க வலுபதிகளும் பெருவேல் காக்க நல்லா இருக்கு கந்த சட்டி கவசம் திருமாவளவனுக்கு. நான் ஒவ்வொரு நாளும் டைம் எஃப்எம் கேட்டு பாடமாகி
அப்ப ஆனால் இப்ப அந்த கள்ளசசி கேட்டுக்கொண்டு வர ஒரு பெண்ணை பார்த்து சிட்டடை நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க கோபம் பெறும். அப்ப இதெல்லாம் சொல்லித்தானே இருக்கு கள்ளசசி ஒரு அவையத்தை பற்றியும் நாங்க என்னன்னா இப்ப அவர்கள் என்ன அதை கேட்கிறார்கள். நாங்கள் இப்படி இடைய பற்றியோ அவர்களை பற்றியோ ஒரு ஆத்மார்த்தமா இதென்றால் அவளுக்கு ஏன் கோபம் பெறுது? அது கோபம் பெற கேட்டால் எங்களுடைய பெர்செப்டட் பயஸ் என்று சொல்றது, பெர்செப்ஷன் பயஸ். இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல அப்படி சொல்லிக்க அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லுவோம். உதாரணமாக இங்க வந்து முன்னர் வந்து கருப்பின மக்களை நீக்ரோ என்று சொல்றது வளமை இருந்தது. இடையில வந்து அது ஒரு டெரகேட்டரி டேர்ம் என்று சொல்லி இன்றைக்கு அதை சொல்லுவதில்லை. இன்றைக்கு யாராவது நீக்ரோண்டா கோபம் பெறுமோ இல்லையோ? இது வந்து காலத்தின் வளமையால வருகின்ற கருத்து. அப்ப முற்காலத்துல வந்து பார்த்தால் ஒரு பெண்ணையோ அல்லது ஆணை பார்த்து நீ நல்ல திரண்ட தோள்களை உடையவனாயிருக்கின்ற அவருக்கு பெருமை. அல்லது பெண்ணை பார்த்து நீ நல்ல பருத்த தனங்களை உடையவளாயிருக்கின்ற, சிற்றடை உடையவளாயிருக்கின்ற அவருக்கு பெருமை. இப்பவும் பியூட்டி கண்டெஸ்ட்ல போனா நாங்க சொல்றது தான் நல்லா இருக்குது, அதெல்லாம் சொல்றது இருக்குது, பார்வை கழகு சொல்றதெல்லாம் இருக்குது. ஆகவே இது வந்து அந்த நேரத்து சமூக கலாச்சார விழுமியங்களை பொறுத்து இவை பொருள் கொள்ளப்படுகின்றன. பாத்தீங்கன்னா இந்த தெய்வங்கள் எங்கட வர்ணனையில எல்லாம் அந்த நாளையில பெண்கள் மேலாடி அழிகிற வணக்கமே இல்லை. கோயில்ல இருக்கிற வள்ளி தெய்வானை, அம்பாள் இப்படி எல்லா சிற்பங்களும் மேலாடை இல்லாம தான் இருக்கு. அதே நேரம் ஒரு காலத்துல ஒரு நண்பர் கேட்டு இருந்தேன், இந்த டைட்ஸ் இவர் கண்டுபிடிச்சதோ தெரியாதுன்னு சொல்லி ஒரு நக்கலாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற பார்வதி அம்மன் சிவகாமி அம்மனுடைய சிலையை அப்படியே படம் எடுத்து போட்டிருந்தேன். அம்பாள் அங்க டைட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு கச்சை கட்டிங்க கச்சை இல்லை, நீங்கள் அது நீங்க பார்க்கல. நான் சொல்றது கீழே பேண்ட்ஸ் மாதிரி ஒரு சுட்டி இருக்குது, அது துண்டாக இல்லை, ஒவ்வொரு காலுக்கும் தனித்தனியா தான் இருக்கு. இவதான் முதல் டைட் போட்டோ. ஆகவே இதுகளெல்லாம் ஒவ்வொரு நேரத்து பண்பாட்டு ஒரு காலத்தில் இந்த மார்பகம் என்பது ஒரு பாலியல் குறியீடாக, ஒரு வக்கிரமாக பார்க்க தொடங்கப்பட்ட பிறகு, இது வந்த பிறகு அது மறைக்கப்பட வேண்டிய பண்பாட்டு மரபு வந்தது. அதுதான் உண்மையா இருக்குது. ஆனால் அதுக்கு முதல் அப்படி என்று என்ன பிரச்சனை, கந்தசட்டி கவசத்துல ஒவ்வொன்றும் தனித்தனியே சொல்லி நோக்கம் என்னென்று கேட்டால் ஒரு மனிதனுக்கு அகத்திலே இருக்கிற பயத்தை போக்குவது. மற்றது அவருக்கு எனக்கோட கடவுள் என்ன கவசமாக காத்திருக்கிறார். எல்லா இடமும் கவசம் போட்டாச்சு. ஒன்று துளைக்கிறது எந்தலை வைத்து நுண்ணடி காக்க, பன்னிரு வெளியால் பாலனை காக்க, அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, நெட்டியை பருவேல் காக்க, பொடிபுன நெட்டியை பருவேல், அப்படி ஒவ்வொன்று சொல்லி கொண்டு வருவார். எல்லா உறுப்புகளும் ஓட்டிடம் வட்ட குலத்தை வல்வேல் காக்க, ஆண்குறை 2 மயில்வேல் காக்க என்று ஒன்றுமே விடையில. அது அது வந்து அவர் வந்து இந்த உடம்பில நீங்க கவசம் போட்டுட்டீங்க, ஒருத்தர் ஒன்றும் பண்ணேலான்ற ஒரு தன்னம்பிக்கையே கொடுப்பது. அதான் கந்தசட்டி கவசம். இந்த தன்னம்பிக்கை இருந்தா மிச்சம் வந்துடும். அதான் அங்க இருக்குது. வெளிப்பயங்கள் பல இருக்கு. இல்ல அது நான் சொல்லுவார் வேண்டாம் என்ன புலக்கடை என்ன பெண்களை என்ன தொடரும் பிள்ளைகள் புலக்கடை முனியும் பெண்களை தொடரும் பிரமராட்சியரும் எல்லினும் இருட்டிலும் எதிர்ப்போடு பரவரும் கனபூச கொள்ளும் காளியுடனும் விட்டாங்காரரும் மிகு வேலை வைக்கிறோம் கண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவே இடி விழுந்தோடுட அதுல பெல்லி அதுக்குள்ள வந்து வனயிற்புதைத்த வஞ்சனதனையும் ஒட்டிய செருக்கு ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அது செய்வின. இப்படி மனதுக்கு இருக்கிற வெளிப்பயங்கள், அந்த பயங்கள் எல்லாவற்றையும் கடவுளுடைய பேரால வெற்றி கொள்ற கவசம் தான் கந்தசட்டி கவசம். பிரேக்கிங் தி பேரியர்ஸ். அதான் இதுல என்னன்னு பிரயோகம். அதுதான் எங்கண்ட உடம்பில் உள்ள சில உறுப்புகளை நாங்கள் சில உறுப்புகளை சொல்லிக்கல எங்களுக்கு நல்லது மாதிரியும், சில உறுப்புகளை சொல்லிக்க இது கூடாதுன்ற மாதிரியும் நாங்கள் அனட்டமி படிச்சதா சொல்றோம். உடம்பில் இருக்கிற உறுப்புகள்ல இது கூடாத உறுப்பு, இது நல்ல உறுப்பு இல்ல, எல்லாம் நல்லதுதான். இல்ல சிலதை சொல்லிக்கல அது இது சொல்றது கூடாது,
இதை சொல்லலாம். எப்படி மனித சமுதாயத்திலே சில தொழில்களையும் ஆ. சில பிரிவு மக்களை எப்படி இழிவுபடுத்தி வச்சார்களோ அது மாதிரி. அதே மாதிரி இந்த உடம்பிலையும் வந்து ஆ. இந்த கழிவகற்று உறுப்புகள் அதுகளை இழிவுபடுத்தி வைக்கிறது. ஓ பிறகு அதே உறுப்புத்தான் காமத்துக்கு நுகர்ச்சியா இருக்கிறதால பிறகு அதை இழிவுபடுத்தி வைக்கிறது. ஓ இப்படி எல்லாம் நாங்கள் செய்துகிறது. அது எங்களுடைய கருத்துக்கள் என்ன. நன்றி டாக்டர். நீங்கள் எனக்கு நான் முதல் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதர படுகொலை செய்தவர்களை அவர்களுக்கு இது கிடைக்குமா? யுத்த தர்மம் ஒன்று இருக்கு. இதுதான் யுத்த தர்மம். ஓ எங்களுடைய யுத்த தர்மத்துல சொல்லுது ஓ ஆயுதம் இல்லாதவனை கொல்லக்கூடாது. ஓ ஆயுதம் இருந்தாலும் ஓ சம ஆயுதம் இருக்க வேணும். ஓ ஈக்குவல் வெப்பன். ஓ ஒருவன் கதாயுதம் வச்சிருந்தா நீ கதாயுதத்தெல்லாம் யுத்தம். ஓ ஒருவன் யானையிலிருந்து யுத்தம் நீ யானையோட ஓ யுத்தம். குதிரையோட என்றா குதிரை. அது யுத்த கீழே மரபு. காலண்டா, அது யுத்த மரபு. மரபு. ம். So you have இன்றைக்கு அந்த மரபு இல்லை. அது வேற விஷயம். அடிச்சு ஆகவே சகோதர படைகள் என்றது அது யுத்தத்துக்கு வராது. ஓ இது யுத்தத்தை அனர்த்தத்துக்கு ஓ வருகிறது. இதற்கு பாவம் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா பாண்டவருடைய பிள்ளைகள் 5 பேரையும் ஓ அசுவத்தாமன் மசக்க பண்றான். ஓ. இரவு பாசறையிலே படுத்திருக்கிற பொழுது புகுந்து படுகொலை செய்கின்றான். ஓ அது வாரத்துல இருக்கு. ஓ இருக்கு இருக்கு. அது கடுமையாக கண்டிக்கப்படுது. ஓ அவனை பிடித்து கொண்டு வாராங்க. ஓ அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க எல்லாம் கேட்கிறான். ஓ. அப்ப திரௌபதி தான் சொல்றாள், என்ன செய்யறது, படிப்பிச்ச வாத்தியாற்ற மேனப்பா விட்டுடு போட்டோம், நாங்கள் என்றாலும் வலது போட்டு இருப்போம். ஓ அவன் இந்த குற்ற உணர்ச்சியோடய வாழ்றான். ஓ அவனுக்கு என்ன தண்டனை என்றா ஓ அவனை சீரஞ்சியை ஆண்டு விட்டாங்க. ஓ என்ன சீரஞ்சீவி, ஓ அவர் சாயே இல்லாது ஓ குறிப்பிட்ட இந்த உலக முடிவு மட்டும் இருப்ப ஓ எண்ணத்தோட அந்த 5 பிள்ளைகளையும் கொன்ற பாவ உணர்ச்சியோடையும் ஓ இந்த ஹியூமிலியேஷன் இவையால பிடிக்கப்பட்டு அந்த பெண்ணால மன்னிக்கப்பட்டு வாழ்வு பிச்சு அளிக்கப்பட்ட அந்த உணர்த்தோடையும் ஓ சாகாமல் இந்த காலம் முடிவுபட்டு இருப்பது அவருக்கு கிடைச்ச தண்டனை. ஓ உண்மைதான். அது மிகப்பெரிய தண்டனையாக இவன் இதை செய்து போட்டு போய் துரியோதனன் எனக்கு சொல்லுவான், நான் இப்படி எல்லாம் செய்து போட்டு போகிறா பைத்தியக்காரா என்று அப்படி செய்த நீ அப்படின்னு சொல்லி அவன் அந்த கூடாதவனா இருந்தாலும் அந்த இடத்துல கடிந்து சொல்லுங்க. ஓ நல்லது பேசுறான். நல்லது நல்லது. திருமாவளவன் அருமையான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த அன்பு நேயரை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். நீங்கள் கேதீஸ்வரன்? மொன்றியல் என்று கேதீஸ்வரன் கதைக்கிறேன். அப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் கேதீஸ்வரன். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்க நல்லா இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு சந்தர்ப்பத்துக்கு கதை போக வந்தேன். நிச்சயமா வாங்க. ஆமாம். என்னன்னு சொன்னா அந்த கேள்வி கேட்டவை என்னன்னா, பிள்ளையார் முருகனுக்கு இறப்பு பிறப்பு இருக்கான்னு சொல்லி அவர்கள் அதாவது ஒரு இச்சை மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் இச்சை மூலமாக உருவாக்கப்பட்ட அது மலக்குடலுக்கு பக்கத்திலிருந்து குடலில் தங்கி அந்த உருவத்துக்குத்தான் நிச்சயமாக பிறப்பும் இருக்கிறது இறப்பும் இருக்கிறது. இறைவனுடைய சக்தி, அதாவது சூரபத்மனிடம் வந்து அதாவது கச்சியப்ப சிவாச்சாரிய சொல்றாரு என்றால் சிங்கமாசுரன் சொல்லுவார் போல கச்சியப்ப சிவாச்சாரியர் விவரிக்கிறார். அதாவது அங்கே வந்திருப்பவர் முருகன் அல்ல, அது சிவனுடைய அம்சம் தான். ஆனால் அவர் முருகனாக அவருக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் சிவனே வரத்தை கொடுத்து விட்டு நீ நீடுகள் காலம் வாழ்கிறன்னு சொல்லி வரத்தை கொடுத்து விட்டு அவரை நேர்முகமாக நேரடியாக வந்து அடிப்பது தவறு என்பதன் பொருட்டுத்தான் முருகப்பெருமான் வடிவமாக அவர் அங்கு வந்திருக்கிறார். ஆகவே அங்கு தீப்பொறிகளாகத்தான் பிறந்தோடைய உமாதேவியாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் இருவரும் இச்சை மூலமாக அங்கே முருகனையோ வீரபத்திர பத்திரகாளியையோ இறைவன் வைரவ பெருமானையோ அவர்கள் தங்களுடைய ஆசைக்கு உட்பட்டு தங்களை மெய்மறந்த நிலையில இச்சை மூலமாக அந்த குழந்தைகளை பெறவில்லை. அவர்களுடைய இறைவனுடைய பார்வதியினுடைய அவதாரங்களாகத்தான் இந்த சக்திகளும் இந்த கடவுளும் இருக்கின்றது. என்றால் அவர் நேரடியாக அந்த யுத்தத்துக்கு தான் வராமல் அதானே வாழ்த்துவிட்டு அந்த அழிவை தான் கொடுக்க கூடாது என்பதற்காக முருக அவதாரத்தை எடுத்திருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் சொல்ல வருகின்றோம் என்னென்று சொன்னால், இப்ப நாங்கள் அதாவது போர் நாங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய இனத்தை அழிப்பதற்காக நாங்கள் ஒரு கைங்கரியம் செய்தால் அவர்களை நாங்கள் ஒரு எதிரி என்ற போர் முனையில் வைத்துத்தான் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் அவர். ஆகவே அதுவும் எங்களுடைய இனத்தை எங்களுடைய குடும்பங்களை அதாவது இந்திய ராணுவத்துடன் சேர்ந்து எங்களுடைய மக்களை கொல்லும் பொழுது அவர்களை நாங்கள் ஒரு மறைமுகமான ராணுவ வீரர்களாகத்தான் நாங்கள் ஒரு கருதப்பட்டு அவர்களை கொல்லப்பட்டதை ஒழிய அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் அப்படியான செய்வர்களை கொல்வது தவறல்ல என்றுதான் என்னுடைய வாதமாகவும் இருக்கின்றது. இது அதாவது இந்த இதுக்கு மற்றது கந்தசஷ்டி கவசம் அவர்கள் வந்து உண்மையா அவர் ஒரு நோய் பயப்பட்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருக்கிறார். முருகா என்னுடைய எனக்கு நேரம் அப்படி நோய் வாழ்ந்துட்டு இந்த நோய்க்கு ஒரு மருந்தும் இல்லையா என்று கேட்டு பொழுதுதான் அவர் சொல்றார் பாடு என்று சொல்லி. பாலன் தேவராஜன்
பாலன் தேவராயன் பாடிய கவசத்தை என்று சொல்லி, அப்ப அந்த பாலன் தேவராயன் சொல்றாரு என்றால் இப்படியான நோய்கள் எல்லாம் எங்களுக்கு வரும். இன்றைக்கு ஜக்லாடனுக்கு வந்தது, அதாவது ஆண்குறியில் தான் அவருக்குரிய ஒரு கேன்சரான ஒரு பொன் வருத்தம் வந்தது. அப்ப ஓமோம், அப்ப அதே போல் ஆண் குறியிலும் வருத்தம் வரலாம், பெண் குறியிலும் வருத்தம் வரலாம், மார்பிலும் வருத்தம் வரலாம், முதுகில் வருத்தம் வரலாம், தொக்கையில் வருத்தம் வரலாம், கண்ணில் வருத்தம் வரலாம், மூக்கில் வருத்தம் வரலாம், இதயத்தில் வருத்தம் வரலாம். அதான் டாக்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படியான கவசத்தை பாடும் பொழுது இன்றைக்கு நாங்கள் கொரோனாவை இன்றைக்கு தான் இன்றைக்கே எங்கிற நாயன்மார்கள் சொல்லிவிட்டார்கள். இப்படி அதாவது வருத்தங்கள் வரும் என்ற அந்த கந்தசி கவசத்தை சரியாக விளங்கி பாடினால் அந்த கந்தசியில் சொல்லப்பட்ட இத்தனையாயிரம் வருத்தங்கள் வரும். அத்தனையாயிரம் வருத்தங்களும் வராமல் வேலவா என்னை காவாந்து காப்பாற்றிக்கொள் என்றுதான் அவர் பாடினார். அப்படியான அந்த கந்தசி கவசத்தை தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு 6 தினம் பாராயணம் செய்பவர்களுக்கு இப்படியான எந்தவித நோயும் வராது. ஆகவே உடம்பில் இருக்க ஒரு இடத்துல எங்களுக்கு நோய் வந்துட்டு நாங்கள் ஆண்குறி என்றதை செக்ஸ் எடுத்துக்கொண்டு சொல்லாம விட்டுட்டோம் என்றால் ஆண்குறியில் நோய் வந்துட்டு நாங்கள் சாகத்தான் வேணும். ஆகவே எங்களுடைய உடம்பில் உள்ள அத்தனை பாகத்திலும், நாக்கிலும், கண்ணிலும், எல்லா இடங்களிலும் எந்த நோயும் வராமல் என்னை காப்பாற்றிக்கொள் என்பதற்காக பாடப்பெற்றது. இன்றும் பாடினால் அப்படியான நோய்களில் இருந்து கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அந்த கந்தசி கவசம் மட்டும் மூடப்படுகிறது. அந்த மயிலினுடைய நடனத்தங்களை தான் இறைவன் வருகின்ற பொழுது ஆடி ஆடி நடனமாடி வரும் அந்த உச்சாரணங்களை சொல்லப்பட்டது இவரால். ஆகவே கந்தசி கவசம் எங்களுடைய முழு அவயவங்களுக்கும் ஒரு காப்பரனாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கேதீஸ்வரன். நன்றி கேதீஸ்வரன். அருமையான கருத்துக்களை சொன்னார். மொன்றியாலிருந்து வந்து முதல் தடவை இணைந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை அடிக்கடி இணைந்து கொள்ளுங்கள். ஆழமான அறிவும் விளக்கவும். முதலாவதாக இந்த பிள்ளையர், இதில் வந்து 2 விஷயங்கள். அதாவது எங்களுடைய கடவுள்கள், அதான் மன்மதனை எரித்த பிறகுதான் முருகன் வாரர். கருத்து அங்கே காதல் காமத்துக்கு இடம் இல்லை, இடம் இல்லை. அதுக்கு பிறகுதான் முருகன் வாரர். முருகன் வந்த பிறகுதான் மன்மதனை திருப்பி எழுப்புறேன். அப்போ அது ஒன்று இச்சைக்கு பாட்பட்டது என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்தது 2வது வந்து இந்த எங்கட இதில் வந்து மலக்குடலுக்கு பக்கத்தில் இருக்கு. மலக்குடல் என்றால் ஒன்றும் இழிவானது ஒன்று அல்ல. அது நாங்கள் பசி பண்ணி வச்சிருக்கிற மலமண்டா இழிவானது என்றது. இங்கால வாயில போடுற சாப்பாடு இழிவண்டு சொல்றேன், அது அந்த பக்கத்தால வருகுது. இழிவானதுன்றையில என்ன பிரச்சனைன்னா பல பேர் அதை அறிவறுத்து பிறகு சில வேளை குழந்தைகளுக்கு அதெல்லாம் துப்புரவு செய்ய வேண்டியது, வயசான துப்புரவு செய்ய வேண்டியது, பிறகு அதை அறிவறுக்கிறது. அப்புறம் அந்த தொழில் செய்கிறாக்களை அது ஒரு கணத்தோட இப்படி ஒன்றையும் இதண்டப்படாது. அதே மாதிரி இச்சை கூட இழிவாக சொல்லுவது அல்ல. கண்ணுதல் யோகிருக்க என்று சொல்லி ஒரு பாடல் ஒன்று இருக்கு சிவஞான சித்தியார்ல. அதாவது நெற்றி பெருமான் கடவுள் அந்த இதுல இருக்க, இந்த தேவர்கள் எல்லாரும் அவர் யோகத்தில் இருக்கின்ற பொழுது தேவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள், அவர் யோகத்தில் போயிட்டார். அப்ப என்ன செய்தார்கள்? கண்ணுதல் யோகருக்கு என்ன செய்கிறார்கள் இவர்கள்? அவருடைய யோகத்தை குழப்பறதுக்கு மன்மதனை அனுப்புறார். காமனை விட அவன் அங்க போய் செய்த, இவர் என்ன செய்தார்? விழியால் எரித்து பொசுக்கிட பின்னுதல் தேவரெல்லாம் மெலிந்தது மோரையார். என்ன மறந்துடுது? தேவர்கள் எல்லாரும் மன்மதன் எரிஞ்சோன்னு நோ லவ், நோ செக்ஸ், போச்சு, எல்லாம் போச்சு, மன்மதன் இல்லை. அதுக்கு பிறகு அவர் உமாதேவியாரை சேர்ந்து அவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வாரர். அதுக்கு பிறகு மன்மதனை எழுப்புறார். இப்ப விளங்குது, காதலுக்கு கடவுள் மன்மதன் இல்ல, அவருக்கு பவர் கொடுத்து வச்சிருக்கிறது சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஒரு பெயர் காமேஸ்வரன். காமேஸ்வரன் லலிதா சகஸ்ரநாமம் இவர்களுக்கு தெரியும். லலிதையோடு சமேதராக இருப்பது காமேஸ்வரன் என்றுதான் சொல்லுவார்கள். ஆகவே அது ஒன்று, இச்சையை பிழை என்று சொல்லக்கூடாது. அடுத்தது இனத்தை அழிப்பவர்கள் போர் அதனுடைய நலத்தவர்கள், அதாவது இதெல்லாம் நாங்கள் நியாயம் சொல்லுகின்றோம், அதுதான் உண்மை. தர்ம மீறல்கள் யுத்தத்திலே நடக்கின்றது. அது மகாபாரதத்திலே நடந்திருக்கு, ராமாயணத்திலே நடந்திருக்கு, எங்கட இதுகளிலே நடந்திருக்கு. அதற்குடைய பயனும் நடக்குது. ஆகவே இதெல்லாம் அங்கே காட்டி கொடுத்து இங்கே காட்டி கொடுத்துன்னு சொல்லலாது. என்னுடைய ஊரில் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் பச்சிளம் பிள்ளைகள் 16, 17, 18 வயசுல வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து அதுகளுக்கு இன்னும் விடுதலையும் தெரியாது, போராட்டமும் தெரியாது, இதுக்கு பின்னால இந்தியா இருக்கோ ராவணன் இருக்கோன்னு கூட தெரியாது. வந்திருந்த பிள்ளைகள் அதிகம் நோய்வாய்ப்பட்டு கொக்லிப்பான் வந்து இருந்த பிள்ளைகள், மதிய சாப்பாடு சாப்பிட்டு இருந்த பிள்ளைகள் வந்து
சுடப்பட்டு வீதியில் இழுத்து போடப்பட்டு அந்த குடலுடாக சாப்பிட்ட சாப்பாடு வெளியில் வந்திருந்ததையும் பார்த்தேன் நாங்கள். இது பிள்ளைகள் டயருங்க போட்டு நாங்கள் படிக்கிற மருத்துவ கல்விகளை ரோட்டில் கொளுத்தப்பட்டதையும் பார்த்தோம். இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்காக செய்தது தர்மம் என்று சொல்ல முடியாது. எங்கே என்றாலும் பிழை அங்கே இருக்க நாங்க சொல்ல முடியல. சொன்னால் எங்களுக்கு ஆபத்து இருக்கு. சொன்னவர்கள் பல பேர் போயிட்டார், கொண்டே காட்டி போடுவாங்க. அது இருந்தது. அது எல்லா பக்கத்திலேயும் அந்த தவறு இருந்திருக்கு. ஒரு பக்கம் என்று சொல்ல ஒரு பக்கம் எல்லா பக்கமுமே அது இருந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த கீப் த ஃப்ளேம் கோயிங், இது தவறு என்பது எங்களுக்குள்ளே தெரிய வேண்டும். தட்சகாண்டத்திலே இது வருகின்றது. தட்சன் தவறு செய்கின்றார், மாபெரும் ஜக்ஞம் செய்கின்றார். எல்லாரும் அவற்றை பக்கம் போயிட்டார்கள். அவன் பெரிய ஜக்ஞம், பெரிய தான தர்மம், வேதம், வெள்ளி எல்லாம் நடக்குது. ஆனால் இறைவனை விட்டுட்டார். அப்ப தட்சஜாகத்துக்கு தசீசி முனிவர் சொல்றார், இது செய்கிறது பிழை. இந்த பிழைக்கு பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறதும் பிழை. சைலண்ட் விட்னஸ் டு த கிரைம் இஸ் த கிரைம். நீங்கள் வாய் மூடி மௌனியா ஒரு பிழைக்கு இருந்தால் அதுவும் பிழை. பிழையை பிழை என்று சொல்ல வேண்டும். அது ஒன்று. காரண காரியங்களுக்கெல்லாம். மற்றது தேவராய சுவாமிகள் சொன்னதை பற்றி எல்லாம் சொன்னார். கந்த சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசத்தில் நிறைய சொல்லி இருக்கிறார். ஒன்று, அந்த காலத்துல மருத்துவம் இல்லை, மருத்துவம் இல்லை, கணக்கு குறைவு. மற்ற நோய்கள் வந்தால் விடைப்பட்ட காலம். நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பாடல்கள் தேவார திருவாசகத்துல வராது. தேவார திருவாசகத்தில் எங்களாவது கொள்ளி வாய்ப்பைகளும் என்ன பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முனியும் கொள்ளி வாய்ப்பைகளும் குறைகளை பேய்களும் பெண்களை தொடரும் ராட்சசம் இருக்கும். இல்லை, இது தேவராய சுவாமிகள் வாழ்ந்த காலம். அரசு நிலகட்டிருந்த காலம். அரசு நிலகட்டிருந்த காலம். தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் மாதிரி இருந்த காலம். பிற்காலத்து சோழர் ஆட்சி முடிஞ்சுது. 3ஆம் குலோத்துங்கன் அது கங்கால முடிஞ்சுது. பிற்கால பாண்டியர் ஆண்டர்கள் அது முடிஞ்சுது. கொஞ்ச கால நாயக்கர் வந்திருந்து அது கொஞ்ச காலம் முடிஞ்சுது. மராட்டியர் கொஞ்சம் முடிஞ்சு. முகமதியர் படையெடுப்பு, ஆங்கிலம், பிரெஞ்சு, கும்பினி படை, கும்பினியர் என்று சொல்லி அந்த படைகள் இந்த கிழக்கிந்திய வந்தா வீட்டில் இருக்கிற எல்லாம் கொண்டு போடுவாங்க. பெண்களையும் கொண்டு போவாங்க, பிள்ளைகளையும் கொண்டு போவாங்க. அப்படி நடந்தது. அந்த நேரத்துல தான் சொல்ற பிள்ளைகளை சொல்லி வைக்கிற வெளியில போகாத. என்ன சொல்றது, கும்பினிக்காரன் வருவான்னு சொல்றேன். இங்க முனி இருக்குது, வெளியில போயிடு. அப்படித்தான் பயப்படுத்தி பிள்ளைகள் என்ன பெண்கள் வெளியில போகப்படாது, மூடிக்கொண்டு உள்ளுக்கு இருங்கோ. எல்லாம் வந்தது என்னது கண்டது. பெண்களை தொடரும் பிரம்மராட்சதம் பாதுகாப்பு. அப்ப இந்த பயங்களோட வாழ்ந்த மக்கள், அதோட இந்த பில்லி சூனியம் பெரும்பகை என்ற பயமும் வந்துட்டு ஆனை அடியில் அரும்பாவைகளும் பூனமயிரும் அந்த யானை என்ற அடியில் இருக்கிற மண், பிறகு இந்த சின்ன சின்ன பாப்புள்ள மாதிரி செய்கிற அந்த பிளாக் மேஜிக் பூனமயிர், பிள்ளைகளுடைய என்பு பாவைகளுடனே பல கலச்சத்துடன் மனையில் வந்து புதைச்சிட்டு போறது கண்டெல்லாம் ஓது மஞ்சனம் மந்திரத்தை சொல்லியால கட்டுறது. இப்படி பல மூட நம்பிக்கைகள்ல மக்கள் எல்லாம் திகச்சு கட்டுண்டிருந்த காலம். அந்த நேரத்துல வருத்தங்களுக்கு வைத்தியமும் பார்க்க முடியாத காலம். ஒளிப்பும் சுழுக்கும் ஒருதல நோயும் வாதம் ஜயம் குன்மம் பலிப்பு பொக்கு சிறந்தி புடல்வை புறுதி பக்க பிளவை யாப்பும் எல்லா பிடியும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வா. பல்லு குத்தினா கூட ஒன்றும் செய்யல. டென்டிஸ்டும் இல்லை, ஆன்டிபயோட்டிக்கும் இல்லை. கொஞ்சம் வைத்தியம் தெரிஞ்சவர் கராம்ப தைலத்தை கடைக்கு போட்டு ஒன்றும் செய்யல. அப்படி பற்குத்தரணை பரிவரை ஆப்பும் அரையில கடி வந்துட்டாலும் ஒன்றும் செய்யல. அப்படி இருந்த காலம் அது. அதுக்குத்தான் இந்த ஒரு நம்பிக்கை. அப்ப இப்படிப்பட்ட இதுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் கந்த சஷ்டி கவசத்துல பயத்தை போக்குது, உடலுக்கு கவசம் போடுது, தன்னம்பிக்கைய கூட்டுது, சைக்காலஜிக்கல் பூஸ்ட். The fear is destroyed. The Murugan is with you. With Murugan's name there, you put armor for your whole body. Nothing can penetrate you. Nothing can destroy you. You can go ahead. No pain, no pisasu, no muni, no ராட்சதர். அதான் கந்த சஷ்டி கவசம். போடா அந்த வேல் கொடுத்து உறவரு உஷார் கொடுத்து விடுகுது. ஆனா அதுக்கு பின்னாலே ஒன்று இருக்கு. என்னென்றால் மந்திரம். மந்திரங்கள் இருக்கு தானே, அக்ஷரங்கள், ஒவ்வொரு எழுத்தும் சக்தி. ஓம் என்றதுக்கு ஒரு சக்தி, அந்த ஓவில ஆவுக்கு ஒரு சக்தி, ஊவுக்கு ஒரு சக்தி, இம்முக்கு ஒரு சக்தி. அந்த இம்முண்ட நாதம் இருக்குத்தானே, அதுக்கு சக்தி. நாதம் முடிக்கு ஒரு சக்தி. நம சிவாய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சக்தி. நம சிவாய 5 எழுத்து. நம சிவாய 5 எழுத்து. சிவாய நமவும் 5 எழுத்து தான். சரிதானே. அது சிவாய சிவ,
சிவாய சிவண்டா ரெண்டு பக்கமும் சிவ. ஓ இதை சொல்றது இருதலை கொள்ளி. ஓ ரெண்டு பக்கமும் நெருப்பு பூட்டி விட்ட மாதிரி. ஓ. பவர்ஃபுல். ஓ இல்ல சிவாய வசி, அதுக்கும் இருதலை ரெண்டு பக்கமும் சிவ இருக்கு. ஓ இருக்குதல்ல. ஓ சிவாய 3 எழுத்து. ஓ அதுவும் அதான். ஓ சிவா 2 எழுத்து. ஓ அதுவும் பவர்ஃபுல். ஓ ஒற்று எழுத்துலயே இருக்கு. ஓ சி 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 பார்த்தா எல்லாரும் நாய் ஓட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் நாய் ஓட்டு மந்திரம் திருமந்திரத்தில் இருக்கு. ஓ இப்படி ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு பவர். ஓ. பீஜாட்சரங்கள். ஓ ஐம் என்றது பீஜாட்சரம். ஐம். ஓம் ஹைம் ஹாம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம் இதெல்லாம் பீஜாட்சரம் மந்திரங்கள். கிளீம். அப்ப இது எல்லாத்தையும் ஐயம் கிளியும் ஐயம் கிளியும் ஆயும் கிளியும் அந்த ஐயும் கிளியும் அடவுடன் ஷவ்வும் ஷவும் ம் உய்யொளி ஷவ்வும் உயர் ஐயும் கிளியும் கிளியும் ஷவ்வும் கிளருடன் ஓ ஓ குண்ட நித்தமலர் என குண்ட ஐயின் கிளியும் அடவுடன் சவும் கிளியின் சவும் கிளருளை ஐயின் என்று சொல்லி அந்த மந்திரங்கள் வருகிறது. ஓ அது மட்டும் இல்லை, சரவண பவ ஒரு மந்திரம். ஓ ஒவ்வொரு எழுத்துக்குமான சக்தி இருக்குது. ஓ டிங்கு. ஓ ஓ இதெல்லாம் இதென்றால் கிட்டடியில் எனக்கு ஒரு பேக் பெயின் வந்துட்டு. ஓ டாக்டர் தான் என்றாலும் தெரப்பிட்ட போத்தானே வேணும். ஓ போதான் பிசியோதெரபிக்கு நான் எக்ஸசைஸ் யோகா எல்லாம் செய்கிறேன். நான் ஓ அது கொஞ்சம் உடம்பு சில வளர்ச்சிகள்லாம் நான் ஓ செய்கிற அதே எக்ஸசைஸ் தான். ஓ நாங்கள் யோகாவில் செய்யக்க ஒரு ஆசனம் செய்து போட்டு அடுத்தது செய்து கொண்டு போவோம். ஓ இது வந்து ஒரு ஆசனத்தை ஓ இதை 10 தரம் செய்யுங்க ஓ என்று சொல்லி தந்தேன். ஓ அப்படி ஒவ்வொரு இதுகள் இருக்கு, நான் ஒரு ஆசனங்கள். நான் இந்த எக்ஸசைஸே செய்யுங்க நான் அப்படித்தான் செய்து போனது. இது என்ன மாதிரி என்றா ஓ. சரவணபாபு சொல்லி கொண்டு வரோம். ஓ எடுத்து இந்த ஒரு எழுத்தை மட்டும் சொல்லுங்க ஒருக்கா. டி 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 டி. ஓ ஓ அதுதான் இந்த விளையாட்டு. ஓ ஒரு அக்ஷரத்தையே திருப்பி இது வச்சிரு. அப்படி கந்த சட்டி கவசம் படிக்க எத்தனை மந்திரம் சொல்லி போட்டீங்க. ஓ அதானே ஆ? ஆ இருக்குல்ல ஓ, அப்படி. இருக்கு. லா 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 வசம் லீலா லீலா வினோதனன் என்று அப்படித்தானே வருகுதல்ல. ஓ, ஓ. அப்ப இந்த ட ட ட டி 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 டாக்கு டாக்கு டிங்கு அது எல்லாமே ஒரு பீஜாட்சர மந்திரம். ஒவ்வொரு மந்திரங்களா அது இதுக்கு கட்டு கட்டு முட்டு முட்டு படியுடன் கட்டு ஓ மொத்து மொத்து ஓ சொக்கு 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 குத்து குத்து கூர் வடிவேல இதெல்லாம் மந்திரம். ஓ எங்களுக்கு பட்டென்ற ஒரு மந்திரம் இருக்கு. அஸ்திராய பட். பட்டெண்டல் அப்படியே துடைச்சறி ஓ சுத்தப்படுத்து. அஸ்திராய பட். பட் கும்பட்டன் இருக்கு. ஓ நிறுதி மூலையில நாங்கள் திருநீர் போடுவோம் பூஜை பண்ண அசுரர்கள் அதுகள் தீய சக்தி. கும்பட்டண்டா போட்டு தள்ளு. ஓ போ ஆட இது அதைத்தான் கட்டு கட்டு கத்திர கட்டு குத்து குத்து கூறடி வேலை சொக்கு சொக்கு சூடு இதெல்லாம் வந்து தமிழ்ல சொல்ற மந்திரங்கள். அதை அப்படியே தமிழ் படுத்தி விட்டு தமிழ் படுத்திக்கிற பாரத உச்சுக்கா கந்த சட்டிக்கவை செஞ்சோன்னா இவ்வளவு மந்திரம் சொல்லிடுங்கள். அதுல இவர் 6 தரம் சொன்னதுன்னு தான் சொன்னேன். 36 ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜபித்து உவந்து நீர் அணிய 36 தரம் கந்த சட்டிக்கவை செஞ்சோன்னா எத்தனை தரம் இவ்வளவு மந்திரம் சொல்லி இருப்பீங்கள். அந்த மந்திர சித்தி வரும். அப்ப இந்த மந்திரங்களுக்கு கன வடிவம் இருக்கு. நான் சொன்னது ஒலி வடிவம், மற்றது வரி வடிவம், அக்ஷர வடிவம். இன்னொரு வடிவம் இருக்கு ஒளி வடிவம். ஒளி வடிவம் அது சொல்ற ஐயின் கிளியும் அடவுடன் சவும் உயொளி சவும் உயரையின் கிளியும் கிளியின் சவும் கிளரொளி ஐயின் நிலவெற்றென் முன் நித்தமும் ஒளிரும். நிலவு மாதிரி ஒளிரும். இந்த மந்திரத்தின் ஒளி வடிவமும் வந்துடும் உங்களுக்கு. அது வேற அப்படித்தான் சொல்றார். ஆகவே கந்த சட்டி கவசத்துக்கு பின்னால கணக்க விஷயம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நன்றி நன்றி டாக்டர், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன். அடுத்த அன்பு நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் குணா ஜி. நான் நலமாக இருக்கிறேன். டாக்டர் அவர்களுக்கும் கங்கா அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் வாரம் வணக்கம் 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 குணா, சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து அல்லது கேள்வியை சொல்லுங்கள். வாரம் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு சின்ன ஒரு இது தசர சக்கரவர்த்திக்கு உண்மையின்படி 3 மனைவிமார்கள் நாங்கள் படித்திருக்கிறோம், அப்படித்தானே? ஆனால் 6000 12000 18000 என்று சொல்லி சில இதுகள்ல வந்து படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு உபமானம், அதாவது வந்து அந்த அரண்மனையில் உயிரை கொடுத்து போராடும் போர் வீரர்களுக்கு அவர் ஒரு சத்தியம் செய்து கொடுப்பாராம். அதாவது நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என் குடும்பம் மாதிரி பார்ப்பேன் என்று. அதன்படிதான் அவரை அந்த போர் வீரர்களின் வீடுகளுக்கு போய் வாரதைத்தான் அது திரும்ப தேவையில்லாத ஒரு கதை சொல்லி எல்லாரையும் பொம்பளை 6000 அது சரி கூட. அப்ப முருகனுக்கு என்ன சொல்றது?
முருகனுக்கு 2 வச்சிருக்கிறார். முருகனுக்கு முருகன் 2 பேர் தானே, வள்ளி தேவயானி உண்டு. அது வள்ளி தெய்வான அந்த இதை விட இங்க அப்ப 2 பரவாயில்லை 2 பரவாயில்லை. 2 3 பரவாயில்லை. ஆனா 1000 2000 தான் பிரச்சனைன்றீங்க. இல்ல அது இயற்கை. ஒரு ஆண் பெண் 2 பொம்பளைய வச்சு 3 பொம்பளைய வச்சு இயற்கை. வீட்டுல கேட்டு கொண்டிருக்கணுமோ அதே போல டாக்டர் இன்னொரு உபமானமும், அதாவது 1000 செருப்பு தேய்ந்துதான் அந்த காலத்தில் ஒரு திருமணம் செய்வார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் காலப்போக்கில் அது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் என்று வந்துவிட்டது. இப்ப 1000 போன் பண்ணி ஒரு கல்யாணம், 1000 போனுக்குள்ள ஒரு கல்யாணம். நன்றி குணா, நன்றி 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 நன்றி. இதெல்லாம் அந்த காலத்து வாழ்க்கை மரபுகள். இஸ்லாத்திலே வந்து சொல்லுவார்கள், முகமது நபிகள் பல நபிகள் பல பேரை திருமணம் செய்திருந்தார். இஸ்லாத்துல வந்து குறிப்பிட்ட அளவுக்கு போல பரவல் உண்டு. இது அந்தந்த கலாச்சார மரபுக்குரிய. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இலங்கையிலே சமீபத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவர கணக்கெடுப்பு நினைக்கிறேன், அடுத்த சென்சஸ் ஒன்று இருக்கு நினைக்கிறேன், என்ன உண்டு அந்த இது பாருங்க. கடைசியாக இலங்கையில யுத்தத்துக்கு பிற்பாடு ஆண்கள் தொகை நல்லா குறைஞ்சிட்டு, ஒன்று யுத்தத்தில் மரித்தவர்கள், காணாம போனவர்கள், வெளியில போனவர்கள். இலங்கையில் இருக்கிற பெண்களின் தொகை கூடி இருக்குது, விதவைகளின் எண்ணிக்கையும் கூடி இருக்குது. இப்போ இதை வந்து சமூகவியல் ரீதியாக, சோசியாலஜி ரீதியாக ஆராய்ச்சி செய்தவர் மருத்துவர், இங்கேயும் வந்து ஒரு பறவைகள் அதை பற்றி ஒரு கதைச்சிருக்கிறார் டாக்டர் முரளி வலிமணன். அவர் அந்த கருத்துக்களை சொல்லி சொன்னார், இந்த ப்ரொப்போர்ஷனின் படி இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே சில ஆயிரக்கணக்கான பெண்கள் திருமண வாய்ப்பு இல்லாமல் போகுது. அது இது இருக்கிறதால ஆண்களுக்கு திருமண டிமாண்ட் கூடுது. டிமாண்ட் கூடுறதால அது ஒரு வியாபாரமாக்கப்படுது இல்லையா? அப்ப இதுக்கு என்ன தீர்வு என்றால், அது எங்கட இதுக்குத்தான் சொன்னார், எப்படியும் ஒரு விதத்துல இருதாரவனம் கொஞ்சம் என்றாலும் அனுமதித்தால் ஒரு தீர்வு உண்டு. விதவைகள் கொஞ்சம் பேருக்கு வாழ்வு அது இல்லாவிட்டால் அதுக்குரிய தீர்வு இல்லை. அப்ப இது அந்த நேரத்தில் சமூக கால சூழ்நிலைகளை பொறுத்து வேறுபடும். அரசர்கள் பல மனைவியர் வச்சிருந்தார்கள். ஒன்று அவர்களுக்கு ஆக்கள் இருந்தது. இரண்டாவது வந்து பொலிட்டிக்கல் பெக். இப்போ அமெரிக்காவும் கனடாவும் அந்த காலத்தில் 2 அரசர்கள் இருந்தாருண்டா, இந்த சண்டைகள் அதுகள் வர்றதை தவிர்க்கிறேன்டா. அமெரிக்காண்ட ராஜா என்ன செய்வாருண்டா, கனடாண்ட ராஜாண்ட மகளை திருமணம் செய்வார், அல்லது இங்கத்த ராஜா மகளை திருமணம் செய்வார். பிறகு பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோவோட சண்டை விடாமல் இருக்கணும்னா அங்கே இருந்து கொண்டு திருமணம் செய்வார். எல்லாம் சம்பந்த குடிகளாவிட்டால் இந்த பொலிட்டிக்கல் பேக்ட் வந்து சேஃப். இது நல்லா கிடக்கு. இப்படித்தான் அந்த நாளையில் ராஜாக்கள் செய்வது. அடுத்தது என்று கேட்டால் யுத்தம். யுத்தத்துல பல பேர் மடிவார்கள். அப்ப அந்த பெண்களுக்கு இல்ல, கிருஷ்ணருக்கு 16,000 மனைவிகள் என்று சொல்லுவார். இந்த கிருஷ்ணருக்கு 16,000 மனைவிகள் அதெல்லாம் இருந்தாலும் கூட சொல்லுவார்கள் அவருடைய ராணிமாரண்டா ருக்மிணி பாமா, சத்தியபாமா, அப்படித்தான் சொல்றது, ருக்மிணி சத்தியபாமா எல்லாம் சொல்லுவார்கள். அதுலேயும் அப்ப அவர்கள் இந்த 16,000 எப்படி வந்தது என்று கேட்டால், இந்த மற்ற அரசர்களை அவர் போய் வென்றிருக்கிறார் போர்ல. அப்ப அங்கே அவர்களுக்கு அந்த புறத்தில் இருந்த பெண்கள் அவர்கள் எல்லாரும், ராஜா போயிட்டா என்ன செய்கிறது, சோசியல் லைஃப், what is the social security for them. அப்ப இவர் தன்னுடைய அந்த புற பெண்களாக எடுத்துக்கொண்டார். இட்ஸ் லைக் ஒரு வாழ்வு கொடுத்த மாதிரி, ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்த மாதிரி என்றெல்லாம் சொல்லுகிறார். சட்டி பிழை என்பது வேறு இருக்கு. இது அந்தந்த நிறைய சமூக கலாச்சார தேவைகள் நடைமுறைகளை கொண்டு வந்தது. தசரதனுக்கு எத்தனை மனைவி இருந்தது என்று சொல்லப்பட்டாலும், அதுக்கு எத்தனையோ சப்புக்கட்ட காரணங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டாலும் இருந்திருக்கலாம். ஒரு இதுல ஒரு கவுண்ட்டுக்கு மேல போனா எண்ணெயிலாட்டி அப்படித்தானே சொல்றது, 100 ஆயிரக்கணக்கு சொல்லி அப்படி கொண்டு இருந்திருக்கலாம். ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஒரு ராஜாவா இருந்தபடினால. அது ஆச்சரியப்படுற அந்த சூழல்ல வளர்ந்த ராமன் ஏகபத்தியனாக இருந்தான் என்றுதான் நாங்க சொல்லப்படுகிறோம். சூர்பனக வந்து அந்த காட்டுல கேட்ட பொழுதும் கூட அவன் அசையலை என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்கின்றது. நன்றி நன்றி டாக்டர், நன்றி நன்றி. சரி நேர்களே, அருமையான நிகழ்வாக இருந்திருக்கின்றது. எங்களுக்கு நல்லதொரு அருமையான தலைப்பிலே
நல்ல தலைப்பிலே நல்ல அழகாக நல்ல ஒரு ஆன்மீக கருத்துக்களை நிறைய தத்துவங்கள் எல்லாம் எப்படி இந்த புராண கதைகளில் இருந்தது, அதனுடைய யுத்தங்கள் எப்படியெல்லாம் நடந்தது, அதற்கு எப்படியெல்லாம் கடவுள் அதுக்குள்ளே இருந்து ஒவ்வொன்றை செயல்படுத்தினார் என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கி மிக அழகாக இன்று இந்த புராண கதைகளில் இருந்த யுத்தம், அது கடவுள் எப்படி அதுக்குள்ளே இருந்தார் என்றதும், மற்றது இந்த மக்கள் நடத்துகின்ற யுத்தங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சைவம் சொன்னது என்பதை பற்றியெல்லாம் அழகாக சொன்ன எங்களது டாக்டர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க போகின்றோம். நன்றி டாக்டர். நன்றி தங்க. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறிவிட கொண்டேன். நன்றி டாக்டர். எங்களுடைய நேயர்களுக்கும் நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லுகின்றோம். இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்த இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும். இது உங்கள் நேசம் தங்கா. நன்றி நேயர்களே.